പ്രൈസ് ലോ பிரைஸ் லார்ட். എല്ലാവരും സുഖമായിട്ടിരിക്കുന്നു. எல்லாம் நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? குட் மார்னிங், குட் மார்னிங். எப்படி இருக்க? ஃபாஸ்டிங்கோ? எல்லாம் ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்களா? சத்தம் வராதா இல்லையா? 5 இட்லி சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஃபாஸ்டிங்கில் எப்படி 5 இட்லி சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டிங் இருக்கீங்களா? അതിൻ്റെ ഒരു ക്ഷീണമുണ്ട്. அந்த சாப்பிட்டதுனால உள்ள சோர்வு இருக்கா? இனி ரீசார்ஜ் செய்யணும் 1 மணிக்கு. இப்போ ஒரு மணி நேரம் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிடுவோம் நம்மளை. പ്രൈസ് ലോ. ஹல்லேலூயா. വേദപുസ്തകത്തിൽ வேத வாக்கியத்தில் ഒരുപാട് പേര് കരഞ്ഞ കഥകളുണ്ട്. அநேக பேர் அழுத காரியங்களை நாம் பார்க்க முடியும். ഇവിടെ ഒരാൾ കരഞ്ഞതിനെ കുറിച്ച് ചിന്തിക്കാൻ പോകാം. இன்றைக்கும் ஒரு ஆள் அழுததை குறித்து வேதாகமத்திலிருந்து நாம் தியானம் செய்ய. சங்கீதம் 61, Psalms 61. சங்கீதம் 61. எடுத்துட்டீங்களா? 61 சங்கீதம் வாங்கி படிங்க. ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்க. പ്രൈസ് ലോ. ஆமென். 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 ஒன்றாவது வசனம், முதல் வசனம் வாசிங்க. திருப்பி. ஆமென். கர்த்தாவே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். இது പറയുന്നത് ആരാ? இது யார் சொல்ற?
சாதாரண ஒரு வச்சு எடுக்க வேண்டிய ஒரு காரியம். டாக்டர் പറയും ഇത് ഓപ്പറേഷൻ ചെയ്യണം. ஆபரேஷன் பண்ணணும். ഓപ്പറേഷൻ ചെയ്താൽ നിന്റെ കാത് കറക്റ്റ് കേൾക്കാൻ പറ്റും. அந்த ஆபரேஷன் செஞ்சா தான் இனிமே உன் காது ஒழுங்கா கேட்கும். ഹലോ, ഇന്ന് രക്തം പൊടിയാതെ ഓപ്പറേഷൻ ചെയ്യുന്ന ഒരു ഡോക്ടർ ഇതിനകത്ത് വന്നിട്ടുണ്ട്. இன்னைக்கு ரத்தமே சிந்தாம நாமத்திலே வந்து ആരാ? யார் அவர்? ആമേൻ. ஆமென். അവൻ ചെവി മാത്രമല്ല, அவர் காதை மட்டுமல்ல കണ്ണുകൾ കഴുകും, கண்ணை கழுவுவார், നാവ് ശുദ്ധീകരിക്കും, நாவை அவர் சுத்திகரிப்பார், ഹൃദയത്തെ ശുദ്ധീകരിക്കും. நம்முடைய உள்ளத்தை அவர் சுத்திகரிப்பார். ഒരു ആമേൻ. ஆமென். ஹல்லேலூயா. എന്തിനാ ഓരോ ദിവസവും നീ രാവിലെ എഴുന്നേറ്റ് കർത്താവേ കഴിഞ്ഞ രാത്രി എന്നെ സൂക്ഷിച്ചതിന് നന്ദി, ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழும்பி கர்த்தாவே நேற்று இரவுல நீர் என்னை பாதுகாத்ததற்காய் நன்றி அப்பா, ഒരു ദിവസം കൂടെ എനിക്ക് ആയുസ് നീട്ടി തന്നതിന് നന്ദി, ஒரு நாள் கூட என் ஆயுசு நாளை நீர் கூட்டி கொடுத்தீரே நன்றி அப்பா, എൻ്റെ അവയവങ്ങളെല്ലാം ആരോഗ്യത്തോടെ ഇരിക്കുന്നതിന് പാരലൈസായി പോകാതെ സ്ട്രോങ് ആയിരിക്കുന്നതിന് നന്ദി. என் சரீரத்தில் இருக்க எந்த பகுதிக்கும் எந்த பழுதும் வராதபடி கர்த்தர் இவ்வளவாய் காத்ததற்காய் நன்றி அப்பா. ഒരു ദിവസം ഞാൻ ഹോസ്പിറ്റലിൽ ഒരാളെ കാണാൻ പോയി. ஒரு நாள் நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆளை பார்க்க போனேன். അവിടെ ചെന്നപ്പോഴാണ് ഒരു 60 വയസ്സുള്ള ഒരു ചേട്ടൻ അവിടെ കിടക്കുക. அங்க பார்க்கும்போது 60 வயசுள்ள ஒரு அண்ணன் அங்க படுத்திருக்கிறாரு. രാത്രി പുള്ളി ജോലിയൊക്കെ കഴിഞ്ഞു വന്ന് രാത്രി എല്ലാവരും കൂടി ഭക്ഷണം കഴിച്ചു, തമാശയൊക്കെ പറഞ്ഞ് രാത്രി തൂങ്ങി ഉറങ്ങി. சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வந்து நைட்ல குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட்டு எல்லாம் நல்லா சிரிச்சு பேசி நைட்ல போய் அவரு എഴുന്നേക്കാൻ പറ്റുന്നില്ല. ஆனா காலையில அவரால் எழும்பி இருக்க ഒരു முடியவில்லை. കൈ ഒരു കാല് തളർന്നു പോയി. ஒரு கையும் காலும் அவர் இழுத்து வைத்துக் கொண்டது. നിങ്ങളൊന്ന് ചിന്തിച്ചു നോക്കണം, നിങ്ങളുടെ ഒരു കൈക്ക് ശേഷിയില്ലെങ്കിൽ நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கையும் காலும் நமக்கு விளங்கலன்னு வச்சுக்காங்க. രാവിലെ പട്ടണം എടുത്ത് താഴെ പോയി, காலையில ஒரு வித பொருள் எடுக்கார், பட்டுன்னு கை எணிஞ்சிட்டு கீழே போயிருச்சு. കാല് സ്ട്രോങ് ആയി വെച്ച് വീണ് ഉരുണ്ടു പോയി. காலை மறுபடியும் எப்ப மாதிரி எடுத்து வைக்கிறாரு, நிக்க முடியல, கீழே விழுந்துறாரு. ഓരോ ദിവസവും ദൈവം നമുക്ക് ആരോഗ്യം തരുന്നതിനൊരു നന്ദി പറഞ്ഞോട്ടെ. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய சரீரத்துக்கு இந்த ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறபடியால் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோம். ஆமென். ഇനി ദൈവത്തിന്റെ ശബ്ദം കേൾക്കുന്നില്ലെങ്കിൽ, இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியவில்லை என்று சொன்னார், ദൈവത്തോട് പറ, கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ഇത് കേൾക്കുന്ന രീതിയിൽ എൻ്റെ ചെവി ഒന്ന് ക്ലീൻ ചെയ്തു തരണം. கர்த்தாவே உம்முடைய சத்தத்தை நான் கேட்கத்தக்க என் காதை ஒரு விசை சுத்திகரித்தருளும் ஆண்டவரே என்று சொன்னார். നമ്മൾ ഒരു കാലത്ത് റേഡിയോ ഉപയോഗിച്ചിരുന്നു. റേഡിയോ ஒரு நாட்கள் நம்ம ரேடியோல பாட்டு கேட்டிருக்கோம் தெரியுமா? ரேடியோ கேட்டிருக்கோம். അതിൽ സിലോൺ എന്ന് പറഞ്ഞ അല്ല പല ചാനലുകളുണ്ട് അല്ലേ? அதுல நிறைய ஸ்டேஷன் உண்டுல, சிலோன் ஸ்டேஷன் அப்படி நிறைய ஸ்டேஷன் உண்டு. അതിന്റെ കറക്റ്റ് ആ ഫ്രീക്വൻസി തിരിഞ്ഞു വരുമ്പോഴാണ് പാട്ട് കേൾക്കുള്ളൂ. அது பாருங்க, நம்ம திருக்கிட்டே வரும்போது அந்த கரெக்டா அந்த முள்ளு கரெக்டா சேரும் போது அந்த பாட்டோ அந்த எது சத்தமோ நம்மளால சரியா நிச்சயம் கேட்க முடியும். അല്ലെങ്കിൽ കൊടുങ്കാറ്റടിക്കുന്നല്ലോ ഇങ്ങനെ കേൾക്കാം, இல்லைன்னா ஒரே இறைச்சலா தான் நிச்சயம் அதுல இருக்கும். ഹലോ, ஆமென். അവ നമ്മൾ ക്ഷമയോട് കൂടി ഇരുന്ന് அதை நம்ம பொறுமையோடு இருந்து കറക്റ്റായി ആ സൂചി തിരിച്ച് அதை கரெக்டா ஒவ்வொரு முள்ளா பார்த்து കറക്റ്റ് ആ പോയിന്റിലേക്ക് എത്തുന്നത് വരെ அந்த கரெக்டா அந்த முள்ளு கரெக்டா சேர்றது வரைக்கும் சாப்பிടില്ലേ, நம்ம சாப்பிடுறது இல்ல, ചായ കുടിക്കില്ല, டீ குடிக்கிறது இல்ல, തുണി കഴുകില്ല, துணியெல்லாம் கழுவல, വീട്ടിൽ ഒറ്റ പണിയും ചെയ്യില്ല, வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டோம். അവിടുന്ന് കേൾക്കുന്ന പാട്ട് കേൾക്കണം. ശ്രീലങ്കയിൽ നിന്ന് വരുന്ന പാട്ട്, அந்த ஸ்ரீலங்கா ஸ்டேஷன்ல அவங்க போடுற பாட்டு நம்ம வீட்டுல இருந்து கேட்கணும். അപ്പോഴത് പാട്ട് കേട്ടുകൊണ്ട് ഇവിടെ പണി ചെയ്യും. அங்க அந்த பாட்டை கேட்டுட்டு வீட்டுல எல்லா வேலையும் நம்ம என்ன செய்வோம். ഇടയ്ക്ക് സിനിമയുടെ ഓഡിയോ ഇത് കേൾക്കാൻ പറ്റും. சினிமா பாடல்கள் அங்க கேட்க முடியும். അങ്ങനെ നമ്മൾ മനുഷ്യനായ നമ്മൾ അങ്ങനെ കൃത്യമായി ചെയ്യുമെങ്കിൽ, இப்ப மனுஷனாகிய இருக்கிற நாம் எப்படி நம்ம சரியா எல்லாம் செய்வோம் என்று சொன்னால், മനുഷ്യൻ കണ്ടുപിടിച്ച ഇലക്ട്രോണിക് ഉപകരണം അത്ര ശ്രദ്ധയോടെ നമ്മൾ കൈകാര്യം ചെയ്യുമെങ്കിൽ, ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு எலக்ட்ரானிக் பொருளை நம்ம இவ்வளவு பத்திரமா நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா, ദൈവത്തിന്റെ മകനായി ദൈവത്തിന്റെ മകളായി എന്നെയും നിങ്ങളെയും വിളിച്ചു വേർതിരിച്ച ദൈവം, கர்த்தருடைய பிள்ளையாக அழைத்து வேர் பிரித்த கர்த்தராகிய தேவன் நம்மை, ദൈവം സംസാരിച്ചിട്ട് നമ്മൾ കേൾക്കുന്നില്ലെന്ന് പറഞ്ഞാൽ, கர்த்தர் பேசுகிறதை நம்மால் கேட்க முடியவில்லை என்று சொன்னால், എൻ്റെ അപ്പൻ എന്നെ വിളിക്കാമോ സുരേഷേ എന്ന് വിളിക്കുക, என் தகப்பனர் என்னை பார்த்து மகேந்திரா அப்படின்னு கூப்பிட்டாருன்னு ഞാൻ வச்சுக்கோங்க, മൈൻഡ് ചെയ്യാതിരിക്കുക. நான் அதை கேட்காம உட்கார்ந்துருக்கேன். ഒരു തവണ പറയും, ஒரு தடவை கூப்பிடுவாரு, 2 തവണ പറയും, 2 தடவை கூப்பிடுவாங்க, 3வது പറയുമ്പോ 3வது தடவை கூப்பிடும்போது വലിയ വടി എടുത്തിട്ട് വരും. பெரிய ஒரு கம்பு எடுத்துட்டு வருவார். ഞാൻ ഇത്രയും ശബ്ദത്തിൽ വിളിച്ചിട്ട് നിനക്ക് കേൾക്കാൻ പറ്റില്ല, നിനക്ക് എന്നെ പൊട്ടനാണെന്ന്. நான் இவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிடுறத கேட்கல, செவுடானின்னு சொல்லிட்டு ஒண்ணு செய்வாங்க, கொடுப்பாங்க. ഇനി ദൈവത്തിന്റെ ശബ്ദം കേട്ടില്ലെന്ന് നീ പറയരുത്.
இனிமேல் கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கவில்லை என்று சொல்லி நீங்கள் சொல்லாதிருப்பீர்களாக. ദൈവം പല കാര്യങ്ങൾക്ക് വേണ്ടി നമ്മളോട് സംസാരിക്കും. கர்த்தர் அநேக காரியங்களுக்காய் நம்மோடு பேசுவார். നീ കരയണ്ട, நீ அழ வேண்டாம், ഞാൻ നിന്റെ കൂടെയുണ്ട്. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். നീ എന്തിനാ മനസ്സ് വേദനിക്കണേ? நீ ஏன் இவ்வளவு வியாகுலப்படுகிறாய்? ഞാൻ നിന്റെ ആ പ്രശ്നത്തിന് പരിഹാരം തരും. நான் உன்னுடைய காரியத்துக்கு ஒரு முடிவை நான் ഇങ്ങനെ தருவேன். ദൈവം സംസാരിക്കും. இப்படி கர்த்தர் பேசுவார். ദൈവം പറയും നീ ഇന്ന വീട്ടിൽ പോ, சொல்வார் நீ இந்த வீட்டுக்கு போ, അവിടെ ആ മനുഷ്യന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുക. அங்க போய் அந்த மனுஷனுக்காய் நீ ஜெபி. ആ വീട്ടിൽ ഒരു മരണം നടക്കാൻ പോകുകയാണ്. அந்த வீட்ல ஒரு மரணம் நடக்க போகிறது. തർക്കുല பண்ண യോസന ചെയ്യുന്നു. தற்கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இருக்குது. ദൈവം നമ്മളെ ഉണർത്തിയിട്ട് ആ വീട്ടിലേക്ക് വിടുമ്പോ கர்த்தர் நம்மை உணர்த்தி அந்த வீட்டுக்கு நேராய் நம்மை நடத்தும் போது ആ ദേശത്ത് ആ കുടുംബം കർത്താവിലേക്ക് വരണം. அந்த 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 இடத்திலிருந்து அந்த குடும்பம் கர்த்தராகிய இயேசு வண்டையிலே அவர்கள் வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. നീ റെഡിയാണോ? நீங்க அதுக்கு தயாரா இருக்கீங்களா? നീ ചെവി ബഡ്ജറ്റ് ക്ലീൻ ആക്കിക്കോ. நீங்க உங்க காதெல்லாம் பட்ஸ் எல்லாம் வச்சு க்ளீன் பண்ணிக்காங்க. ദൈവം സംസാരിക്കാൻ പോകുകയാണ്. கர்த்தர் பேச போகிறார். ஆமென். ഇതുവരെയും എന്നോട് സംസാരിച്ചില്ലെന്ന് നീ പറയരുത്. இதுவரை கர்த்தர் என்னோடு பேசவில்லை என்று சொல்லி நீ சொல்லாதிருப்பாயாக. ദൈവം പറയുന്നുണ്ട്, கர்த்தர் சொல்லுகிறார், പക്ഷെ നമുക്ക് തിരിച്ചറിയുന്നില്ല. ஆனா நமக்கு சரியா அதை கவனிச்சு கேட்க முடியல. ഇവിടെ ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ പ്രാർത്ഥിച്ചു കൊണ്ടിരുന്ന പ്രവാചകനോട് ദൈവം പറഞ്ഞു, നീ എഴുന്നേറ്റ് ഇശായുടെ വീട്ടിലേക്ക് പോകാം. இங்கே கர்த்தருடைய சமூகத்துல ஜெபித்து கொண்டிருந்த ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஏசாவுடைய வீட்டுக்கு என்ன செய், நீ போன்னு சொல்றாரு. അവനെന്താ പറഞ്ഞേ? அவர் என்ன சொன்னார்? അമ്പർനാഥിൽ പോകാൻ പറഞ്ഞപ്പോ താനേലേക്ക് പോയോ? அம்பர்நாத்துக்கு வர சொல்லிட்டு அவர் தானேக்கு போனாரா? പോയോ? அப்படியா போனாரு? ഇല്ല. இல்ல. ദൈവത്തിന് അവനെ അറിയാം. கர்த்தருக்கு அவரை தெரியும். അവന് നല്ലവണ്ണം അറിയാം. நல்லா தெரியும் அவருக்கு. ഞാൻ എന്ത് പറഞ്ഞാലും അങ്ങനെ തന്നെ അനുസരിക്കുന്നവനാണ് എൻ്റെ പ്രവാചകൻ. நான் என்ன சொன்னாலும் என் வார்த்தைக்கு எல்லாம் அப்படியே கீழ்ப்படுகிற என்னுடைய தீர்க்கதரிசி. നമ്മുടെ സഭയ്ക്കകത്തുനിന്ന് ദൈവം ചിലരെ ഇങ്ങനെ എഴുന്നേൽപ്പിക്കാൻ പോവാ. நம்முடைய சபையிலிருந்து கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை சபையிலிருந்து எழுப்ப போகிறார். ஆமென். അതെ, ഞാൻ ആവട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കും. நான் அப்படி ஆக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். സുരേഷ് അല്ല, சுரேஷ், നിങ്ങൾ ഓരോരുത്തരും നെഞ്ചിൽ കൈവച്ച് പറയണം, ഞാൻ റെഡി എന്ന് പറയണം. நீங்க ஒவ்வொருத்தரும் தன் மார்பில கை வச்சு சொல்லணும், அதற்கு நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி. ஆமென். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഇനി നീ അങ്ങനെ പോയി പറഞ്ഞു, நீங்கள் இப்படி போய் சொல்ல வேண்டும். അവർ ആത്മഹത്യ ചെയ്യാനിരിക്കുക. அவங்க தற்கொலை செய்ய போகிறாங்க. നീ അവിടെ ചെന്ന് പറഞ്ഞു, ദൈവം എന്നെ അയച്ചതാ. நீங்க அங்க போய் சொல்லணும், இயேசு என்னை இங்க வர சொன்னார்னு சொல்லி. അവർ അങ്ങനെ ஒரு ശബ്ദം ഇതുവരെ കേട്ടിട്ടില്ല. அது வரைக்கும் அப்படி ஒரு வார்த்தை அவங்க கேட்கவே இல்லை. അവർ കോയില് പോകുന്ന ആൾക്കാരാണ്, அவங்க கோயிலுக்குலாம் போறவங்க, പള്ളി പോകുന്ന ആൾക്കാരായി, அவங்க சபைக்கு போறவங்களா இருக்கலாம், മുസ്ലിം അങ്ങനത്തെ ആയിരിക്കാം. அவங்க வேற ஏதோ ஒரு മാർഗത്തെ பின்பற்றுவங்களா இருக்கலாம். അവന്റെ ജീവിതത്തിൽ ഒരു പ്രത്യേക സാഹചര്യത്തിൽ അവൻ മരിക്കാൻ വേണ്ടി നിൽക്കുക. ஆனா அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க மரித்து போய்விட வேண்டும் என்ற சூழ்நிலை. ഇതുവരെ എന്നോട് ഇങ്ങനെ ആരും സംസാരിച്ചിട്ടില്ല. இதுவரை இப்படி யாரும் என்கிட்ட பேசினது இல்ல. നിങ്ങൾ സേവിക്കുന്ന ദൈവം ജീവനുള്ള ദൈവം. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஆமென். കേട്ടോ എന്താ പറഞ്ഞു? என்ன சொன்னோம் இப்போ? അത് എന്തുകൊണ്ടാ പറഞ്ഞേ? அது எதற்கு, யார் சொல்லுவா அப்படி? எதுக்கு? எப்படி? അവന്റെ ഹൃദയത്തിനകത്ത് അവൻ അടുത്ത സെക്കൻഡിൽ സൂയിസൈഡ് ചെയ്യണമെന്ന് തീരുമാനിച്ചിരിക്കുന്നത് നിന്റെ നാവിലൂടെ ചെന്ന് പറയുമ്പോൾ അവര് പറയും, നീ സേവിക്കുന്ന ദൈവം ജീവനുള്ള ദൈവം. அவன் ஒரு மனுஷன் அந்த வீட்டுல இருக்கிறவங்க அவங்க உள்ளத்துல நான் இனிமே தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடணும்னு சொல்லி அவங்க உள்ளத்துல நினைச்சத கர்த்தர் உங்களை அனுப்பும் போது நீங்க போய் நீ இப்படி தற்கொலை செய்ய நினைத்தார் என்று சொல்லி நீங்க சொல்லும் போது அப்பொழுது அவங்க சொல்லுவாங்க, நீங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. ഒരു ദിവസം ഞാൻ എൻ്റെ വീട്ടിൽ 3 ദിവസം ഫാസ്റ്റിംഗ് എടുക്കാം. ഞാൻ പേഴ്സണൽ ஒரு நாள்ல என்னோட தனிப்பட்ட ஜெபத்திலே நான் 3 நாள் தனிப்பட்ட உபவாச ஜெபத்திலே. മൂന്നാമത്തെ ദിവസം രാത്രി, மூணாவது நாள் ராத்திரி ഞാൻ കണ്ണടച്ച് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുക. நான் കണ്ണை மூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ടെലിവിഷൻ കാണുന്ന പോലെ ഒരു മനുഷ്യന്റെ മുഖം തെളിഞ്ഞു വന്നു. ஒரு டிவில பாக்குற மாதிரி ஒரு மனுஷனுடைய முகம் என் முன்னாடி வந்தது. കണ്ണടച്ച നല്ല ക്ലിയർ ആയിട്ട് കാണാം. கண்ணை நம்ம கண்ணை மூடி ஜெபிக்கும் போது கிளியரா நமக்கு தெரியும். കണ്ണ് തുറന്ന ചെറിയൊരു ഷെയ്ഡ് ഉണ്ടാവും. கண்ணை திறந்தா ஏதோ ஒரு நிழல் மாதிரி தான் நமக்கு தெரியும். ഞാൻ ദൈവത്തോട് പറഞ്ഞു, എനിക്ക് പ്രാർത്ഥിക്കാൻ പറ്റാതെ ആയപ്പോൾ ഞാൻ ദൈവത്തോട് പറഞ്ഞു, ദൈവം എനിക്കൊരു അവസരം തന്നാൽ ഞാൻ എന്താ ദൈവം ആഗ്രഹിക്കുന്നത് അത് പോയി പറയാം. நான் என்னால ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்த போது நான் கர்த்தரிடத்தை சொன்னேன், அப்பா நீங்க எனக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை தந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை நான் அங்க போய் சொல்ல என்னை நான் சமர்ப்பிக்கிறேன். ஆமென். അങ്ങനെ ഞാൻ ഫ്രീ ആയി. அப்படி நான் சொல்லிட்டு நான் ஃப்ரீ ஆயிட்டேன். രാവിലെ അവൻ കാത്തിരുന്നു. ஆமென். காலையில அவங்க காத்திருந்தாங்க. அவங்க രാവിലെ ഞാൻ റെഡിയായി. நான் ரெடி ஆனேன்.
അപ്പൊ ഞാൻ ദൈവത്തോട് ചോദിച്ചു ഞാൻ എന്ത് ചെയ്യണം. நான் கர்த்தரிடத்துல கேட்டேன், அப்பா நான் இப்ப என்ன செய்யணும்? ഇതുവരെ നമ്മൾ സംസാരിച്ചെന്ന ദൈവം നമ്മളോട് സംസാരിക്കും. இதுவரைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். അതാണ് ഞാൻ ഇതുവരെ പറഞ്ഞത്. இதுவரைக்கும் நான் சொன்னது அதான். മനസ്സിലായോ? கரெக்ட் தானே? புரியுதா உங்களுக்கு? ഞാൻ രാവിലെ എണീറ്റ് കുളിയൊക്കെ കഴിഞ്ഞ് நான் காலையில எழுந்துச்சு குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகி ഡ്രസ് എല്ലാം മാറി நான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு ഞാൻ ദൈവത്തോട് ചോദിച്ചു ഞാൻ എന്ത് ചെയ്യണം. நான் கர்த்தரிடத்துல கேட்டேன், அப்பா நான் இப்ப என்ன செய்யணும்? എനിക്ക് ആ മനുഷ്യന്റെ വീട് അറിയാം. எனக்கு அந்த மனுஷனோட வீடு தெரியும். അവന്റെ അപ്പനെ അമ്മയെ എനിക്കറിയാം. அவங்க தாய் தகப்பனை எனக்கு தெரியும். അവനൊരു സിസ്റ്റർ ഉണ്ട്, അവളെ എനിക്കറിയാം. அவளுக்கு ஒரு சகோதரி உண்டு, அதுவும் எனக்கு தெரியும். അവരുടെ വീട് കൃത്യമായിട്ട് എനിക്കറിയാം. என் வீடு கரெக்டா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். പക്ഷെ ഞാൻ ദൈവത്തോട് ചോദിച്ചു, ஆனால் கர்த்தரிடத்தில் கேட்டேன், ഞാൻ എന്ത് ചെയ്യണം. கர்த்தாவே நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? അപ്പൊ ദൈവം എന്നോട് പറഞ്ഞു നീ ടൗണിലേക്ക് ബസ് കയറാൻ പറഞ്ഞു. கர்த்தர் சொன்னார், நீ டவுனுக்கா நீ பஸ் ஏறுன்னு சொல்லி சொன்னார். അപ്പൊ ഈ ബസ് ഇങ്ങനെ പോയി വട്ടം കറങ്ങി ബസ് സ്റ്റാൻഡിൽ പോയി നിൽക്കും. இந்த பஸ் போயிட்டு அந்த ரவுண்டானா சுத்தி அது போய் என்ன செய்யும்? பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கும். ഏകദേശം ബസ് സ്റ്റാൻഡിന്റെ അടുത്ത് എത്താറായപ്പോ நான் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல வர டைம் ஆன போது ദൈവം എന്നോട് പറഞ്ഞു ടൗണിൽ ഇറങ്ങാൻ പറഞ്ഞു. கர்த்தர் சொன்னார், நீ அங்க போடா, நீ டவுன்ல இறங்கிருன்னு சொன்னார். അപ്പൊ ഇനി ഞാൻ എന്ത് ചെയ്യണം എന്ന് ചോദിച്ചു. நான் இப்ப கேட்டேன், அடுத்த ஆள் என்ன செய்யணும்? അപ്പൊ ദൈവം പറഞ്ഞു ബസ് സ്റ്റാൻഡിനകത്തേക്ക് നടക്കാൻ പറഞ്ഞു. அப்ப அவர் சொன்னார், நீ இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நேரா நீ நட உள்ள ഈ போ. ബസ് നേരെ പോയി റൗണ്ട് ചെയ്ത് സ്റ്റാൻഡിനകത്ത് പോകുന്ന ബസ്സാണ്. இந்த பஸ் பாருங்க போயிட்டு அது சுத்திட்டு அதே பஸ் ஸ்டாண்டுக்கு தான் அது போகுது. ഞാൻ ബുദ്ധി കൊണ്ട് ചിന്തിച്ചാൽ ഞാൻ അങ്ങനെയല്ലേ പോകേണ്ടത്. நான் சுயமா சிந்திச்சா இப்படி பஸ்ல உட்கார்ந்து டைரக்டா அங்க ஸ்டாண்ட்ல போய் தானே இறங்கணும். പക്ഷെ ദേവൻ എന്നോട് പറഞ്ഞു ടൗണിൽ ഇറങ്ങിയിട്ട് സ്റ്റാൻഡിനകത്തേക്ക് നടക്കാൻ. அப்போ கர்த்தர் சொன்னார், நீ அதுக்கு முன்னாடியே இறங்கிட்டு நீ ஸ்டாண்டுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நேரா நீ நடந்து போன்னு சொன்னார். അങ്ങനെ ഞാൻ നടന്നു പോകുമ്പോൾ എനിക്ക് പരിചയമുള്ള ഒരു തന്നെ എത്തിരി വന്നു. அங்க அப்படி நடந்து போகும்போது எனக்கு அறிமுகமான ஒருத்தர் எனக்கு எதிர்பட்டார். അവൻ എന്നോട് ചോദിച്ചു നീ എവിടെ പോവാ. அப்ப அவர் கேட்டா, நீ எங்க போற? ഞാൻ പറഞ്ഞു ഇന്ന ആളെ ഞാൻ കാണാൻ പോവാന്ന് പറഞ്ഞു. அப்ப அவர் சொன்னார், நான் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் பார்க்க போறேன். അവൻ പറഞ്ഞു നീ ഇപ്പൊ പോയി കഴിഞ്ഞാൽ അവനെ കാണാൻ പറ്റില്ല. அப்ப அவர் சொன்னார், நீ போனா நீ அவங்கள பார்க்க முடியாது. ഇവന്റെ അടുത്ത് വീടൊന്നുമില്ല. அப்போ அவங்க வீடு எதுவுமே இல்ல அங்க. ആ വീടിന്റെ അടുത്ത് വേറെ ആരുമില്ല. அந்த வீடு அக்கம் பக்கத்துல வேற யாருமே கிடையாது. ഞാൻ നേരെ അവന്റെ വീട്ടിൽ പോയാ കതക് പൂട്ടിയിരിക്കുന്നു, ആരെയും കാണാൻ പറ്റില്ല. நான் அவங்க வீட்டுக்கு டைரக்டா போனேன். அங்க போனா வீடு பூட்டி இருக்கு, அக்கம் பக்கத்துல யாரும், அங்க வீட்லயும் யாரும் இல்ல, அக்கம் பக்கத்துல யாரும் இல்ல. ഞാൻ ഇവനോട് ചോദിച്ചപ്പോൾ ഇവൻ പറഞ്ഞു ഇവനൊരു അസുഖം വന്ന് ഇവനെ ഹോസ്പിറ്റലിൽ കിടത്തേക്കുക. அப்போ அங்க இருக்கவங்க சொன்னாங்க, இவனுக்கு ஒரு பலகீனம் வந்தது, அதனால இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லி. അങ്ങനെ അടുത്ത ബസ് കയറി ഞാൻ ഹോസ്പിറ്റലിൽ പോയി. அடுத்தால நான் பஸ்ஸை ஏறி நான் மறுபடியும் அந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ഞാൻ അവിടെ ചെന്നു. நான் அங்க போனேன். നിനക്ക് എന്ത് പറ്റിയെന്ന് ഞാൻ ചോദിച്ചില്ല. நான் உனக்கு என்ன ஆச்சுன்னு நான் கேட்கல. ഞാൻ പറഞ്ഞു ഞാനിങ്ങനെ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ நான் சொன்னேன், நான் இப்படி ஜெபித்து கொண்டு നിന്റെ இருக்கும்போது മുഖം ഞാൻ കണ്ടു. அவனுடைய முகத்தை நான் பார்த்தேன். ഞാനിങ്ങനെ വഴി തേടി നിന്റെ അടുത്ത് വന്നതാ. நான் இப்படி வழியெல்லாம் கேட்டு தேடி பிடிச்சி உங்ககிட்ட வந்திருக்கேன்னு சொல்லி. അന്നേരം അപ്പൊ അവൻ പറയാണ് എന്നോട്, அப்போது அவர் சொல்லுகிறார், നീ ഇന്ന് വന്നില്ലായിരുന്നെങ്കിൽ நீ இங்கே இப்பொழுது இந்த இடத்துக்கு வராது இருந்திருந்தால் ഇന്ന് രാത്രി ഞാൻ എൻ്റെ കയ്യിലെ ഞരമ്പ് മുറിച്ച് ആത്മഹത്യ ചെയ്യാൻ തീരുമാനിച്ചിരിക്കും. இன்னைக்கு ராத்திரி என் கையில இருக்க நரம்பை வெட்டிட்டு நான் தற்கொலை செய்ய நான் முடிவெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி. ഹലോ. ஆமென். അവനിരുന്ന് കരയാൻ തുടങ്ങി. அவர் எழுந்து நின்று அந்த மனிதர் அழ അവന്റെ അമ്മ കരയാൻ തുടങ്ങി. அவங்க அம்மா அழ ஆரம்பிச்சாங்க. ഞാനും കരയാ. நானும் அழ ஆரம்பித்தேன். ഞാൻ അന്ന് പോയില്ലെങ്കിൽ நான் அங்க போகல அன்னைக்கு நான் അന്ന് രാത്രി ഇവൻ ആത്മഹത്യ ചെയ്യും. அந்த இரவே அவன் தன்னோட நரம்பை வெட்டி கொண்டு தற்கொலை செய்திருப்பான். ദേവൻ എന്നെ എങ്ങനെ പിടിക്കും? கர்த்தரனை இப்படி பிடித்தார். എടാ ഞാൻ നിന്നെ ആ വീട്ടിലേക്ക് അയച്ചതല്ലേ. நான் உன்னை அவன் வீட்டுக்குள்ள அனுப்புனேன். നീ പോയില്ലല്ലോ. நீ போகலலா. അവന്റെ പ്രാണൻ നഷ്ടപ്പെട്ടില്ലേ. அவனோட உயிர் நஷ்டமாயிருக்கும் என்றால். ഹലോ. ஹல்லேலூயா. അങ്ങനെ ചിലരെ ജീവിതത്തിലേക്ക് ദൈവം നടത്താൻ പോകുകയാണ്. அப்படி சிலரை கர்த்தர் தம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமான அனுபவத்துக்கு நேராக நடக்க இருக்கிறார். ആമേൻ. ஆமென். അങ്ങനെ ഒരു കൃപ എനിക്ക് വേണപ്പാ. அப்படி ஒரு கிருபை எனக்கும் வேண்டும் ஆண்டவரே. കേൾക്കുന്ന ചെവി എനിക്ക് തരണം. உம்முடைய வார்த்தை கேட்கிற காதை எனக்கு தர வேண்டும். കാണുന്ന കണ്ണ് എനിക്ക് തരണം. உம்முடைய கிரிகளை காண்கிற கண் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ആമേൻ. ஆமென். ദാവീദ് പറയാ, தாவீது இப்படியா சொல்லுகிறார், എൻ്റെ കൃപകളൊക്കെയും ഞാൻ എഴുതുന്നതെല്ലാം நான் எழுதுகிற எல்லா காரியங்களையும் ദൈവത്തിന്റെ നാമത്തിനാകട്ടെ. நான் எல்லாம் எழுதுகிற எல்லாமே கர்த்தருடைய நாமமே. என்னுடைய நாவு സമർത്ഥനായ ലേഖകന്റെ എഴുത്തുപോലായി തീരട്ടെ. நல்ல எழுதுகிறவனுடைய எழுத்தாணியாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆமென். ആമേൻ പറ. ஆமென். അനേകരുടെ ഹൃദയത്തിൽ ദൈവത്തിന്റെ വചനം ആലോചന എഴുതി പിടിപ്പിക്കാൻ அநேகருடைய உள்ளத்திலே கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் எழுதி அவர்கள் படிப்பிக்க നാവിനെ ഞാൻ സമർപ്പിക്കുന്നു. என் நாவை நான் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. അതുകൊണ്ട് ഇനി മുതൽ വീട്ടിൽ കെട്ട വാർത്ത പറയരുത്.
அதனால இனிமே உங்க வீட்ல நீங்க கெட்ட வார்த்தை எதுவும் பேசாதீங்க. നീ ദൈവത്തിന്റെ ശബ്ദം പറയേണ്ടവനാ. நீ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறவன். നമ്മൾ ദേഷ്യം വരുമ്പോ തെറി പറയും. ഇവിടുത്തെ കാര്യമല്ല, நான் കേരളത്തിലെ കാര്യം. ஊர்ல உள்ள காரியங்களை சொல்றேன். கோவம் வரும்போது நிறைய வார்த்தைகளை பேசிடுவாங்க. എന്നാൽ ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ ஆனா கர்த்தருடைய சமூகத்திலே കെട്ട വാർത്ത പറയാൻ പാടില്ല. கெட்ட வார்த்தை சொல்ல நமக்கு அனுமதி கிடையாது. ஆமென், ആമേൻ. ஆமென். ഇവിടെ ദൈവം ദീർഘദർശിയോട് പറഞ്ഞു, இங்க கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், ഇശായിയുടെ வீட்டு, ഇശായി എന്നല്ലേ, ഇശായിയുടെ വീട്ടിലേക്ക് நீ പോകാം. ஏசாவோட வீட்டுக்கு என்ன செய், நீ ஈசாவோட வீட்டுக்கு என்ன செய், நீ போன்னு சொன்னார். എന്നിട്ട് പറഞ്ഞു, പോകുമ്പോ വെറും കൈയോടെ പോകരുത്, ஆனா போகும்போது வெறுங்கையா நீ போவாத, ഒരു തോൾ സഞ്ചി എടുക്കണം, ஒரு தோல் பை ஒரு ஒரு இதை எடுக்கணும், நீ கொம்பை, അതിനകത്തൊരു ബോട്ടിൽ വേണം, அந்த பைக்குள்ள நீ ஒரு கொம்பை வைக்க வேண்டும், അതിൻ്റെ ഉള്ളില് വിശേഷപ്പെട്ട അഭിഷേക തൈലം നിറയ്ക്കണം, அந்த கொம்புக்குள்ள விசேஷமான அபிஷேக தைலத்தை நீ நிரப்ப வேண்டும், ഞാൻ നിനക്ക് കാണിച്ചു തരുന്നവന്റെ മേൽ ഇത് ഒഴിക്കണം, நான் எவனை சொல்லுகிறேனோ அவன் மேல் இந்த அபிஷேக தைலத்தை நீ എന്നിട്ട് ஊற்ற നീ வேண்டும். പറയണം, ഇവൻ ഇസ്രായേലിന്റെ രാജാവായി. அதுக்கப்புறம் நீ சொல்லணும், இவன் தான் இஸ்ரவேலின் ராஜாவாக போகிறான் என்று. അപ്പൊ രാജാവ് എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ രാജാവിന് ഒരു ശാരീരികമായ ഒരു പേഴ്സണാലിറ്റി ഉണ്ട്. ராஜா என்று சொல்லும் போது உடல் ரீதியாக அவருக்கு கட்டமைப்புகள் சில காரியங்கள் தேவைப்படுகிறது. ஆமென். ഇപ്പൊ എന്നെ പിടിച്ച് രാജാവാക്കുവോ? என்ன கூப்பிட்டுட்டு இந்த நாட்டுக்கு ராஜாவாக்க முடியுமா? ഈ ഉണങ്ങി എലുമ്പായിട്ടിരിക്കുന്ന എന്നെ പിടിച്ച് രാജാവ്. இப்படி எலும்பனா இருக்கிற என்ன பார்த்து யாராவது ராஜாவாக்க முடியுமா? രാജാവ് പേഴ്സണാലിറ്റി വേണം. ராஜாக்கு ஒரு பர்சனாலிட்டி தேவை. വലിയ നീളമുള്ള വാളെടുത്ത് പൊക്കാണ്ടവനാ, நல்ல ஒரு நீளமான வாளை எடுத்து தூக்கி அடிக்கிற ஒரு ஆளு, വലിയ പരിചയം എടുക്കേണ്ടവനാ, நல்ல கேடகத்தெல்லாம் தூக்க வேண்டிய ஒரு ஆளு, ഹൈറ്റും വെയിറ്റും ഉണ്ടാവണം, நல்ல ஹைட், நல்ல உடல் உண்டா இருக்கணும், അവൻ പെർഫെക്റ്റ് ആയിരിക്കണം, அது சரீர ரீதியா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். അങ്ങനെ ഇശായിയുടെ വീട്ടിൽ ചെന്നപ്പോ ഓരോരുത്തർ വരാൻ തുടങ്ങി. அப்படி ஈசாவோட வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொருத்தரா அவருக்கு முன்னாடி வராங்க. അവൻ വന്ന് നോക്കിയപ്പോ പറഞ്ഞു, ആ ഇവൻ പെർഫെക്റ്റാ. இவன் தன்னுடைய கண்களை பார்க்கும்போது, ஓ இவன் கரெக்டா இருப்பான். തോൾ സഞ്ചിയിൽ തൈലക്കം എടുക്കാൻ തുടങ്ങി. அவன் என்ன செஞ்சா, ஓ இவன் கரெக்ட்னு சொல்லி தன்னோட தோல் பையிலிருந்து அந்த அபிஷேக தைலத்தை எடுக்க ஆரம்பித்தார். ദൈവം പറഞ്ഞു, അവനല്ല അവനെ ഞാൻ കണ്ടിട്ടില്ലെന്ന്. தேவன் சொன்னார், இவனை நான் முன்குறிக்கல, இவன் இல்லைன்னு சொன்னார். അങ്ങനെ 1 by 1 ആയിട്ട് 1 മുതൽ 7 വരെ പോയി. இப்படி ஒவ்வொருத்தரா முதல்ல இருந்து 7 பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டாங்க, முன்னாடி வந்து போயிட்டாங்க. ദൈവം പറഞ്ഞു, ഞാൻ ഇവരെ ആരും കണ്ടിട്ടില്ല. கர்த்தர் சொன்னார், நான் இவங்க யாரையும் நான் தெரிந்தெடுக்கவில்லை. ഉയരം നോക്കരുത്, நீ அவனுடைய ஹைட்ட பார்க்காத, വണ്ണം നോക്കരുത്, பாடியோட நல்ல வாட்ட சட்டமா இருக்கான்னு பார்க்காத, മനുഷ്യൻ പുറമേ ഉള്ളത് നോക്കുന്നു, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ദൈവം ഹൃദയത്തെ നോക്കും. கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார் என்று சொன்னார். ஆமென். പ്രവാചകൻ ചോദിച്ചു, ஆமென். தீர்க்கதரிசி கேட்டார், ഇനി നിന്റെ മക്കളിൽ ആമ്പിള്ളേര് വല്ലതും ഉണ്ടോ? இனியும் ஏதாவது ஆம்பளை பிள்ளைங்க உங்க வீட்டுல இருக்கிறாங்களா, உன் பெத்த பிள்ளைங்க? അവയും പറഞ്ഞു, ആ ഉണ്ടോ, ഒരുത്തൻ അവൻ കാട്ടിൽ ആട് വായിച്ചു ഏത് നേരം പാട്ടും കൂത്തായിട്ട് നടക്കുക. அவங்க அப்பா சொன்னார், ஆமா ஒரு சின்ன பையன் இருக்கான், எப்ப பார்த்தாலும் பைத்தியக்கார மாதிரி பாட்டு படிச்சுட்டு இந்த ஆடுகளுக்கு பின்னாடி காட்டுல இருக்கான். വേ 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 എന്ന് പറഞ്ഞു. சொல்லிட்டு ഇവന്റെ അച്ഛൻ ഇവനെ തള്ളിക്കളഞ്ഞു. அவருடைய சொந்த தகப்பன் அவனை வந்து தூக்கி தள்ளி விட்டார். ഇവന്റെ വീട്ടിൽ ആരും ഇവനെ വിലയുള്ളവനായി കണ്ടില്ല. அவங்க வீட்டுல இருக்க யாரும் அவருக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறதே கிடையாது. പക്ഷേ പ്രപഞ്ചം നിർമ്മിച്ച ദൈവം, ஆனால் இந்த அண்ட சராசரங்கத்தையும் படைத்த தேவன் അവനേക്കാൾ കഴിവും പ്രാപ്തിയുള്ളവരെയൊക്കെ മാറ്റി നിർത്തിയിട്ട് அவனை காட்டிலும் நல்ல திறமசாலிகளை அவர் தள்ளிவிட்டு ദാവീദിനെ തെരഞ്ഞെടുത്തു. தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. നമ്മളെക്കാൾ കുലമഹിമയുള്ളവർ വേറെ ഉണ്ടായിരുന്നു. நம்ம காட்டிலும் நல்ல பெருமை நல்ல இத உள்ளவங்க நிறைய பேர் இருந்தாங்க. സാമ്പത്തികം ഉള്ളവരുണ്ടായിരുന്നു, കാശുള്ളവർ. நம்மளை காட்டிலும் பணக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க. ജോലിയുള്ളവരുണ്ടായിരുന്നു. நல்ல வேலை இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க. 3 നില മാളിക ഉള്ളവരുണ്ടായിരുന്നു, 3 മാടി. நல்ல 3 தட்டுல பங்களா கட்டி இருக்கிறவங்க எவ்வளவு பேர் കാർ ഉണ്ടായിരുന്നു. நல்ல விலை உள்ள கார்லாம் வச்சிருக்கவங்க. അവരെല്ലാം മാറ്റി നിർത്തിയിട്ട് அவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டு ഒന്നുമില്ലാത്ത, ஒண்ணுமே இல்லாத, പോക്കറ്റിൽ 1 രൂപ മിച്ചമില്ലാത്ത, பாக்கெட்ல 1 ரூபாய் கூட சேமித்து வைக்காத, ജാതിയിൽ വലിപ്പമില്ലാത്ത, அவன் பெரிய ஜாதின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லாத എന്നെയും നിങ്ങളെയൊക്കെ വിളിച്ചിട്ട് என்னையும் உங்களையும் கர்த்தர் கூப்பிட்டு എന്റെ പുള്ളയാന്ന് പറഞ്ഞ് നെഞ്ചിൽ കൈവച്ച് ദൈവം പറയാം. நம்ம தன்னுடைய மார்பிள வச்சிட்டு இது ஏன் புள்ளன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. കരം ഉയർത്തി സ്തോത്രം പറഞ്ഞു. ஆமென். நம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. ആമേൻ. ஆமென். ഈ ലോകത്തിൽ ഒന്നുമില്ലെങ്കിലും, இந்த உலகத்துல நமக்கு ஒண்ணுமே இல்லனாலும், കടമാണെങ്കിലും, கடன் இருந்தாலும், ഇടിഞ്ഞു പൊളിഞ്ഞ വീടാണെങ്കിലും, எப்படா இடி விழுவுங்கிற கார் இல்லனாலும், ബൈക്ക് ഇല്ലെങ്കിലും, 2 வீலர் இல்லனாலும், ഒരു നല്ല വാഷിംഗ് മെഷീൻ ഇല്ലെങ്കിലും, நல்ல வீட்ல ஒரு வாஷிங் மிஷின் இல்லனாலும், ദൈവം എന്റെ അപ്പനാ,
என் தேவன் என்னுடைய தகப்பனாயிருக்கிறார். ഞാൻ ஆமென். ഇവിടെ ഇരുന്ന് നിലവിളിക്കുമ്പോ, நான் இங்கிருந்து கூப்பிடும்போது, ഞാൻ അവിടെ ഇരുന്ന് മുട്ടുകുത്തി നിലവിളിക്കും, நான் அங்கிருந்து முழங்கால் போட்டு அழும்போது, എന്റെ അരികിൽ വന്നിട്ട് ദൈവം ചോദിക്കും, என் பக்கத்துல வந்து என் தேவன் கேட்பார், ഞാൻ നിന്റെ അപ്പനല്ലേ, நான் உன் பிள்ளை அப்பா இல்லையா, നീ എന്തിനാ കരയുന്നത്, நீ எதுக்குமா அழுத, നിന്റെ കണ്ണുനീർ ഞാൻ മാറ്റും, உன்னுடைய கண்ணீரை நான் துடைப்பேன், നീ ഏത് വിഷയത്തിലാ കരയുന്നത്, நீ எந்த விஷயத்துல அழுகிறாயோ അതിനുള്ള மറുപടി ഞാൻ നിന്റെ കരത്തിൽ തരും. அதற்குண்டான பதிலை நான் உன் வாழ்க்கையில தருவேன் என்று சொல்லி ആരൊക്കെ നിന്നെ തള്ളിക്കളഞ്ഞല്ലേ, இந்த உலகம் எல்லாம் உன்னை தள்ளிட்டாங்க இல்லையா, ചിലർ നിന്നെ ചവിട്ടിക്കളഞ്ഞല്ലേ, நிறைய பேர் உன் மேல ஏறி மிதிச்சு போயிட்டாங்க இல்லையா, ചിലർ നിന്നെ ഒതുക്കി വെക്കാൻ ശ്രമിച്ചില്ലേ, நிறைய பேர் உன்னை ஒதுக்கி வைக்க முயற்சி பண்ணாங்க നിന്റെ இல்லையா, മുഖത്ത് നോക്കി ചിലർ നിന്നെ അപമാനിച്ചില്ലേ, உன் மூஞ்ச பார்த்தே நிறைய பேர் உன்னை அவமானப்படுத்தினாங்க இல்லையா, കഴിവില്ലാത്തവളെന്ന് പറഞ്ഞില്ലേ, நீ எதுக்கும் லாய்க்கில்லைன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, ഒരു ഗുണമില്ലാത്തെന്ന് പറഞ്ഞില്ലേ, உனக்கு எந்த நல்ல குணமும் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா, നിന്നെ ചിലരുടെ മുമ്പിൽ നിർത്തി കാണിക്കാൻ ദൈവം കഴിവുള്ളവനാ. அவங்க முன்னாடி ஒரு மரியாதையோட நிற்க வைக்க என் தேவன் ஒரு சர்வ வல்லமையுள்ள ആമേൻ പറ. ஆமென் சொல்லுங்க வாய் திறந்து. ஆமென். ദൈവം അത് ചെയ്യാൻ പോകുക നമുക്ക് വേണ്ടി. கர்த்தர் நமக்காய் அதை செய்து முடிக்க போகிறார். ஆமென். കർത്താവിന്റെ ദാസൻ ഇവിടെ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ പ്രാർത്ഥന വിഷയം പറഞ്ഞത് ഇത് പൊളിച്ചിട്ട് നല്ലൊരു ഹോള് പണിയുന്നു. ஆமென். தேவதாசன் இங்க இருந்து ஜெபிக்கும் போது அவர் சொன்னார் ஒரு ஜெப குறிப்பு, இதெல்லாம் இது பண்ணிட்டு நல்ல ஒரு பெரிய ஹால் கட்டணும்னு சொல்லி പറഞ്ഞായിരുന്നോ? அவங்க சொன்னாங்களா, சபை கட்டுறதுக்காக சொல்லி ஜெபம் பண்ணாங்களா இல்லையா? ദൈവം എന്നോടും പറയുന്നത് അത് തന്നെയാ. கர்த்தர் என்னோடு சொல்கிறது அதுதான். ഒരു ബ്രാക്കറ്റ് പീരീഡ് ആണ് ഇങ്ങനെ പോവുള്ളൂ. ஒரு நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கும் நம்ம இப்படியா போறதுக்கு. അതിനപ്പുറം ദൈവം നമുക്കൊരു വിശാലത വരുത്തി കരുതി. அதுக்கப்புறம் கர்த்தர் நமக்கென்று ஒரு விசாலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. അതിനകത്ത് മ്യൂസിക് സിസ്റ്റം ഉണ്ട്. அதுல மியூசிக் சிஸ்டம் இருக்கும். ഇതൊന്നുമല്ല, இதெல்லாம் இல்ல. നല്ല മോണിറ്റർ ഉണ്ട്, நல்ல ஒரு விலகுண்ட மானிட்டர் இருக்கும், അടിപൊളി സിസ്റ്റം ഉണ്ട്, நல்ல சத்தம் கேட்கிற மியூசிக் சிஸ்டம் இருக்கும், അതിനകത്ത് ഡ്രം സെറ്റ് ഉണ്ട്. ഞാൻ കണ്ടിട്ട് അത് പറയുന്നു. நல்ல ட்ரம் செட்ஸா இருக்கும். நான் ஆவிக்குரிய கண்களினால் கண்டு அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஆமென். ஆமென் പറ. ஹalleluya. ഈ ഇരിക്കുന്ന ആളുകൾ ഒന്നുമല്ല, இங்க இருக்கிற இப்படி ஆட்கள் மாத்திரம் அல்ல, അതിനകത്ത് നിറച്ച ആളുകളേക്ക് ദൈവം കൊണ്ടുവരിക. ஹால் முழுவதும் நிறைஞ்சிருக்க கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வந்து தர போகிறார். എവിടെ നിയമം കൊണ്ട് നോ എന്ന് പറഞ്ഞോ, எங்கே யார் இல்லைன்னு சொல்லி சட்ட இதுபடி சொன்னாங்களோ അവിടെ നമുക്ക് പെർമിഷനോട് കൂടി നമ്മൾ ദൈവത്തെ ആരാധിക്കും. அங்கே அவங்க எல்லா அனுமதியோடு கர்த்தரை நாம் சுதந்திரமாய் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ആമേൻ പറ. ஆமென். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. തിരിച്ച് ദാവീദിന്റെ വീട്ടിലേക്ക് വരട്ടെ. மறுபடி நாம் தாவீதுடைய விஷயத்துக்கு நேராய் வருவோம். അങ്ങനെ എല്ലാവരും മാറ്റി നിർത്തിയപ്പോൾ எல்லாரையும் அவர் தள்ளி விட்ட போது ഇശായി പറഞ്ഞു, ஏசாய் இப்படி சொன்னா, സോറി അല്ല, പ്രവാചകൻ ദീർഘദർശി പറഞ്ഞു, தீர்க்கதரிசி இப்படியாய் சொன்னார், ആ ആട് മേയ്ക്കുന്ന ഏത് സമയം പാട്ട് പാടിക്കൊണ്ടിരിക്കുന്ന അരവട്ടനില്ലേ, അവൻ വന്നിട്ടല്ലാതെ. ஆமென். அந்த ஆடு பின்னாடி இப்ப எப்பொழுது பாட்டு பாடிட்டு உங்களால அரை பைத்தியம் சொல்லி சொல்ற அந்த பையில இங்க வராத வரைக்கும் ഞാൻ ആഹാരം കഴിക്കില്ല, நான் உங்க வீட்டுல ஒரு பருக்க கூட சாப்பிட மாட்டேன், ഒരു തുള്ളി വെള്ളം പോലും കുടിക്കില്ല, கொஞ்சம் தண்ணி கூட ஒரு புள்ளி கூட குடிக்க மாட்டேன். കാട്ടിൽ നിന്ന് ആളയച്ച് വിളിച്ചു വരുത്തി. இங்க வீட்டுல இருந்து காட்டுக்கு ஆள் அனுப்பி அந்த அவனை இங்க கூப்பிட்டு சொன்னான். അവൻ വരുമ്പോഴേ എങ്ങനെ വരണറിയ, എങ്ങനെ പാടി ചാടി പാടി പാടിക്കൊണ്ടാ വരുന്നത്. அவன் வரும்போது எப்படி தெரியுமா, நல்ல பாட்டு பாடிட்டு நல்ல சந்தோஷமா அப்படி வரான். അവൻ മൂളിപ്പാട്ട് പാടിക്കൊണ്ട് വരിക. அவன் முணுமுணுத்து பாட்டு பாடிட்டே അവന്റെ കയ്യിൽ ഒരു കിന്നരമുണ്ട്, கையில ஒரு புல்லாங்குழல் உண்டு, അവൻ അത് പുല്ലാങ്കളിലല്ല, ഒരു മ്യൂസിക് ஒரு ഇൻസ്ട്രുമെന്റ്, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் உண்டு. അവൻ അതും വായിച്ച ഏത് സമയം ഇവനിതാ അറിയുള്ളൂ. அவன் எப்ப பார்த்தாலும் பாருங்க அதை வாசிச்சுட்டே ஆண்டவரை അവന് பாடிட்டே. യുദ്ധം അറിയില്ല. அவனுக்கு யுத்தம் செய்ய தெரியாது. അവന്റെ ജീവിതത്തിൽ അന്ന് വരെ അവൻ പോർക്കളത്തിൽ പോയിട്ടില്ല. அது வரைக்கும் அவன் என்னைக்குமே வந்து சண்டை நடக்கிற இடத்துக்கு போனதே கிடையாது. അവന് പേടിയാ. அவனுக்கு அதெல்லாம் பார்த்தா பயம். ഇതൊന്നും എന്നെ ബാധിക്കുന്ന കാര്യമല്ല, இதெல்லாம் என் குல காரியமே இல்ல, ചേട്ടന്മാര് പോയി എന്തെങ്കിലും ചെയ്യട്ടെ. எங்க அண்ணன்மார் போயிட்டு எதனாலும் செஞ்சுக்கிட்டும். അങ്ങനെ അവൻ നടന്നു വരുമ്പോ அப்படி அவன் நடந்து வரும்போது പ്രവാചകൻ ദീർഘദർശി അവനെ വിളിച്ചു. அவன் தீர்க்கதரிசியானவர் அவரை கூப்பிட்டார். സ്വന്തം അപ്പൻ അവനെ എണ്ണാതെ മാറ്റി നിർത്തിയപ്പോൾ, சொந்த தகப்பன் அவனுக்கு எந்த கணமும் கொடுக்காம மாற்றி வைத்த போது, ആ തള്ളിക്കളഞ്ഞ അപ്പൻ നിൽക്കുമ്പോ அந்த தள்ளிவிட்ட தகப்பன் அங்கே நிற்கும் போது അവന്റെ മുൻപിൽ വെച്ച് அந்த தகப்பனுக்கு முன்பாகவே തൈലക്കൊമ്പെടുത്ത് ഒഴിച്ചു. அவர் தைலத்தின் கொம்பை எடுத்து இப்படி சொன்னார். എന്നിട്ട് പറഞ്ഞു, ഇവൻ ഇസ്രായേലിന്റെ രാജാവായി അഭിഷേകം ചെയ്യുന്ന യഹോവ അരുളി ചെയ്യുന്നു. ஆமென். இவனை இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய யெகோவா இதை சொன்னார் என்று
സമയമായപ്പോ, ஆனால் நேரமான போதோ, ദൈവത്തിന്റെ സമയമായപ്പോ கர்த்தருடைய வேலை வந்த போதோ ദാവീദിനെ വിളിച്ചു വരുത്തി தாவீதை அவர்கள் கூப்பிட்டு அழைத்தார்கள். അവന്റെ മേൽ അഭിഷേകം പകർന്നു. அவன் மேல் அபிஷேகத்தை ஊற்றினார்கள். ஆமென். അഭിഷേകം അവന്റെ വീണപ്പോ, அபிஷேகம் அவன் மேல் விழுந்த போதோ അടുത്ത സെക്കൻഡ് അവൻ രാജാവായോ? உடனே அவன் ராஜாவானாரா? ഹലോ, ஆனாரா? ഇല്ല. இல்ல. ഒരു ചെറിയ കാലം കടന്നുപോയി. கொஞ்சம் நாட்கள் கடந்து சென்றது. ഒരു ദിവസം അപ്പൻ വിളിച്ചിട്ട് പറഞ്ഞു, ஒரு நாள் தகப்பன் கூப்பிட்டு சொன்னார், ചേട്ടന്മാർ അവിടെ ഭയങ്കര യുദ്ധ, பாரு உங்க அண்ணெல்லாம் பாரு அங்க ரொம்ப சண்டைக்கு போயிருக்காங்க, ഗോലിയാത്തുമായിട്ട് ഭയങ്കര ഫൈറ്റിംഗ് ആണ്, கோலியாத்தோட பெரிய ஒரு போர் அங்க நடக்குது, നീ കുറച്ച് അപ്പം വെള്ളമൊക്കെ കൊണ്ടേ കൊടുക്കാം അവര്, நீ கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் சாப்பாடும் கொண்டு போய் அவங்க അവര് വെയിൽ കൊണ്ട് ക്ഷീണിച്ചിരിക്കുകയാണ്, அவங்க இந்த சூட்டுனால ரொம்ப டயர்டா இருப்பாங்க, കുറച്ച് തണുത്ത വെള്ളം കൊണ്ടൊക്കെ, கொஞ்சம் நல்ல குளிர்ந்த தண்ணி கொண்டு போ, കുറച്ച് അപ്പം കഴിക്കാനൊക്കെ എന്തെങ്കിലും കൊടുക്ക്, கொஞ்சம் சாப்பிடறதுக்கும் ஏதாவது பண்டங்கள் கொண்டு போ. അങ്ങനെ ഇവൻ ഇതും കൈ പിടിച്ച് ചെല്ലുമ്പോഴാണ് இதையும் கையில கொண்டுட்டு போகும்போது தான் അവിടെ ഒരുത്തന്റെ ഭയങ്കര ശബ്ദം കേൾക്കാൻ പറ്റും. அங்க ஒருத்தனுடைய பெரிய ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். ஆமென். അവൻ ഒറ്റ ആളാ നിൽക്കുന്നത്. அவன் தனியா நிக்கிறான். അവൻ ഇങ്ങനെ നോക്കി കഴിഞ്ഞപ്പോൾ ഒരു 7 അടി 8 അടി ഉയരമുണ്ട്. அவன் இப்படி பார்க்கும்போது 7-8 அடி உயரம். அவன் നോക്കാൻ പറ്റുന്നില്ല ഇങ്ങനെ നോക്കിയവൻ. தாவீதுக்கு இப்படி நேரா பார்க்க முடியல, இப்படி பார்க்க அவன். അവൻ പറയുന്നു, നിങ്ങൾ എന്നെ തോൽപ്പിച്ചാൽ, அவன் சொல்றான், நீங்க என்னை தோற்கடித்தால் ഞങ്ങൾ ഈ സൈന്യം മുഴുവൻ നിങ്ങൾക്ക് അടിമയാകും, நானும் இது என் சேனைகள் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் அடிமையா இருப்போம், അല്ലെങ്കിൽ നിങ്ങൾ മൊത്തം ഞങ്ങൾക്ക് അടിമയാകും. இல்லை என்று சொன்னால் நீங்க எல்லாரும் எங்களுக்கு அடிமையா இருப்பீர்கள். അങ്ങനെ ദാവീദ് പറഞ്ഞു. தாவீது சொன்னான், അവൻ പരിഹസിക്കുന്നത്, അവൻ അപമാനിക്കുന്ന ഇസ്രായേലിന്റെ ദൈവത്തെയാ. அவன் அவமானிக்கதையும் அவன் கிண்டல் பண்ணுகிறதும் இஸ்ரவேலுடைய தேவனை குறித்து அவன் சொல்லுகிறான். അവനെ ഞാൻ കൊല്ലും എന്ന് പറഞ്ഞു. அந்த அவனை நான் கொல்லுவேன் என்று அவன் சொல்லுகிறான். ചേട്ടന്മാരെല്ലാം അവനെ കളിയാക്കി. அவன் அண்ணமாரெல்லாம் அவனை வந்து கிண்டல் பண்ணாங்க. അവൻ ചെറുപ്പം മുതലേ പടയാളിയാ. அவங்க அண்ணமாரெல்லாம் சின்ன வயசுல இருந்தே அவங்களாம் யுத்த வீரர்கள். ഗോലിയാത്ത് ചെറുപ്രായത്തിൽ മുതലേ യോദ്ധാവാണ്, പട്ടാളക്കാരനാണ്. கோலியாத்து அவனுடைய சின்ன வயசுல இருந்தே அவன் பட்டாளத்திலே வளர்ந்தவன், பட்டாளக்காரன் அவன். നിനക്ക് ആട് മേച്ച വേ എന്ന് പറഞ്ഞ് നടക്കാനേ അറിയുള്ളൂ. உனக்கு ஒரு கம்பு குச்சியை கையில பிடிச்சிக்கிட்டு ஆட்டுக்கு பின்னாடி போறது மட்டும் தான் உனக்கு தெரியும். അവൻ പറഞ്ഞു, അങ്ങനെയല്ല. அவன் சொன்னான், அப்படி அல்ல. കാട്ടിൽ ആട് മേയിച്ചു കൊണ്ടിരിക്കുമ്പോൾ நான் കാട്ടിൽ ஆடி மேய்த்து கொண்டிருக்கும் ഒരിക്കൽ കരടി വന്നു. ஒரு டைம் கரடி வந்துச்சு. ഒരിക്കൽ സിംഹം വന്നു. ஒரு தடவை சிங்கம் வந்தது. ആടിനെ കടിച്ചു കൊണ്ടുപോയി. அவன் ஆடை அது பிடித்து கொண்டு சென்றது. ഞാൻ ഓടിച്ചെന്നിട്ട് நான் ஓடி போய் സോപ്പ് പെട്ടി തുറക്കുന്നത് പോലെ, அவன் ஒரு சோப்பு டப்பாவை திறக்கிறது போல കരടിയുടെ വായ് പിളർന്ന് கரடியுடைய வாயை நான் கிழித்து போட்டேன். അതിനകത്ത് കിടക്കുന്ന ആടിനെ വലിച്ചു ചാടിച്ചു. அந்த வாய்க்குள்ள இருந்து ஆட்டுக்குட்டியை காப்பாற்றி நான் അതുപോലെ തന്നെ സിംഹത്തെ ഞാൻ അങ്ങനെ പിളർത്തി. அப்படிதான் சிங்கத்துடைய நான் பீறி போட்டேன் என்று ഈ சொல்லுகிறான். ഗോലിയാത്ത് എനിക്കൊരു വിഷയമല്ലെന്ന് പറഞ്ഞു. இந்த கோலியாத்து இதுக்கு எனக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்றான். കാലുകൊണ്ട് താഴയിൽ നിന്ന് 4-5 കല്ല് തപ്പിയെടുത്തു. அவன் போயிட்டு 4-5 நல்ல கற்களை அவன் கையில எடுத்துக்கொண்டான். കല്ല് മുഴുവൻ ഈ സഞ്ചിക്കകത്തിട്ടു. கையெல்லாம் கல்லெல்லாம் அந்த பைக்குள்ள போட்டுக்கிட்டான். ഒരു കല്ലെടുത്തു. ஒரே ஒரு கல் எடுத்தான். ഒരു കല്ലെടുത്തിട്ട് കവണയിൽ വെച്ചു. அவன் ஒரு கல்லை எடுத்துட்டு அதுல கரெக்டா வைத்தான், அடிக்க வேண்டிய இடத்து கவனையில வைத்தான். നിങ്ങൾ കവണ കണ്ടിട്ടുണ്ടോ? நீங்க அந்த பாத்திருக்கீங்களா? இங்கேயும் നമ്മൾ കണ്ട കവണ എങ്ങനെയാ? நம்ம எப்படி பார்த்திருக்கிறோம்? ഇങ്ങനെ വെച്ചിട്ട് இப்படி வி சைஸ் வச்சிட்டு എന്നിട്ട് ഇവിടെ റബ്ബർ வச்சு நம்ம ഇങ്ങനെ വലിച്ചു വിടും. இப்படி வச்சு நம்ம இப்படி இழுத்து விடுவோம். அதானே? அப்படிதானே? അതല്ല കവണ. அப்படி இல்ல. ഇത്രയും നീളമുള്ള വള്ളിയാ. இவ்வளவு பெரிய கம்பு ஒரு അതിന്റെ നടുക്ക് அதோட ഇത്രയും പോകുന്ന ഒരു ഭാഷ, ഒരു തുകല് ഫെദർ വെച്ചിട്ട് തുന്നി പിടിപ്പിച്ചിട്ടുണ്ടാവും. அங்கே ஒரு சின்ன அந்த சிறகுகளை வைத்து ஒரு சின்ன ஒரு காரியம் மட்டும் அங்கே அப்படி இப்ப கட்டி வச்சிருக்கோம். അതിനകത്ത് കല്ല് വെക്കും. அந்த நடுவுல அந்த கெட்டி வைத்திருக்கு, அதுக்கு நடுவுல கல்ல வைப்பாங்க. ഈ വള്ളിയുടെ അറ്റം പിടിക്കും. இந்த ஓரத்தை அவங்க பிடிப்பாங்க. ഇങ്ങനെ വീശി 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 இப்படி சுத்தி 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 ഒരു വള്ളി വിടും. இப்படி இப்படி ஒரு சுத்தி ஒரு கல்ல இப்படி விடுவாங்க. ഒരു കയർ വിടും. ஒரு கயிறை அவங்க இப்படி விடுவாங்க. അതായത് ഈ കയറിന്റെ 2 അറ്റം ഇവിടെ വരും. அந்த கயிறை பாருங்க, 2 சைடு இப்படி கட்டி வச்சிருப்பாங்க. അതിന് ഒരറ്റം വിടും. அந்த கட்டி வைத்திருக்கிற அந்த ஒரு முனையில இருக்கிற கயிறை அவங்க விட்டுருவாங்க. അങ്ങനെ ഈ ഇതിനകത്ത് കിടക്കുന്ന കല്ല് ചീറിപ്പോകും. அந்த ஒரு முனையில இருக்கிற அந்த கல் என்ன செய்யும்? பாஞ்சு வேகமா ஏத்தால போகும். ഓ, ഇവന്റെ നെറ്റിയിൽ വീണു. அந்த போய் நேரா அவன் நெத்தில இങ്ങനെ பொட்டடி ഇങ്ങനെ ആടി ഒലിഞ്ഞു. அவன் அப்படியே கிறங்குனான். പിന്നെ ഇങ്ങനെ വന്നൊരൊറ്റ വീഴ്ച. அப்படியே கிறங்கி மூஞ்சி குப்புறம் தொழுனான். പിന്നെ അവൻ എണീറ്റില്ല. அதுக்கப்புறம் வாழ்க்கையில எந்திக்கவே இல்லை. ഒരു കല്ല് മാത്രം മതിയായിരുന്നു. ஒரே ஒரு கல்லு போதுமா இருந்தது. ചില വർഷങ്ങൾക്ക് മുമ്പ്, சில வருடங்களுக்கு முன்பாக അമേരിക്കയിലെ നാസ
അമേരിക്കയിൽ இருக்கிற നാസ இடத்துல അവരുടെ ജോഗ്രഫിക് ടീമുണ്ട്, ജോഗ്രഫിക് ചാനൽ ടെലിവിഷനിൽ കണ്ടോ? ജോഗ്രഫിക്കൽ நீங்க ஜியோகிராபிக்கல் டிவி பாத்திருக்கீங்களா? டிவில பாத்திருக்கீங்களா? ജോഗ്രഫിക്കൽ ചാനൽ ஜியோகிராபிக்கல் சேனல் பாத்திருக்கீங்களா? അവർ റിസർച്ച് നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്ന സമയത്ത് அவங்க ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் ഒരു തലയോട്ടി കണ്ടു. ஒரு மண்டவோட பார்த்தாங்க அவங்க. അതിന്റെ ഇവിടെ കറക്റ്റ് ഒരു ഹോള്, அந்த மண்ட ஓட்டல கரெக்டா அந்த நெத்தியில ஒரு ஓட்டை இருக்கு. അവർ ഈ തലയുടെ ഈ സ്കള്ള് വെച്ചിട്ട് അതിന്റെ மொத்தம் ஹைட் அவர் கண்டத்தி. அந்த மண்ட ஓட்டை எடுத்து வச்சு ஆராய்ச்சி செய்து அந்த மனுஷனுடைய ஹைட் எவ்வளவு இருக்குன்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. 8നും 9നും ഇടയ്ക്ക് ഹൈറ്റ് ഉള്ള ഒരാളായിരുന്നു. 8-9 അടി ഹൈറ്റ് ഉള്ള அந்த மனுஷனா இருந்திருப்பார். ഗോലിയാത്ത് നുണയല്ല, ദാവീദ് നുണയല്ല, സത്യമാണെന്ന്. ஆமென். அது தாவீதோ கோலியாத்தோ வந்து ஒரு கட்டு கதை அல்ல, அது உண்மையான சம்பவம். നമ്മുടെ കയ്യിലിരിക്കുന്ന വേദപുസ്തകം ജീവനുള്ള ദൈവത്തിന്റെ സത്യവേദ പുസ്തകം. நம்முடைய கரத்துல இருக்க வேத வார்த்தை ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையான உண்மையான தேவ வார்த்தையா இருக்கிறது. ஆமென். ഈ ദൈവത്തെ നമ്മൾ സേവിക്കുന്നത്, இந்த தேவனை தான் நாம் இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ആ ദൈവം തന്ന ഭാഗ്യത്തെ ഓർത്ത്, அந்த தேவன் நமக்கு தந்த இந்த மகா ஸ்லாக்கியத்தை ஓர்த்து, ആ മഹിമ, அந்த மகிமை. ആമേൻ. ஆமென். വിശ്വാസം ഉണ്ടോ? உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? വിശ്വാസം ഉണ്ടോ നിങ്ങൾക്ക്? உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? ഇനി ക്ഷീണിച്ചു പോകരുത്, തളർന്നു പോകരുത്. நீங்க சோர்ந்து போகாதீங்க. ഹലോ. ஆமென். പലപ്പോഴും നമ്മൾ സോർന്നു പോവുക. அநேக சமயம் நம்ம சோர்ந்து போயிடுவோம். ചെറിയൊരു കാര്യം മതി, சின்ன ஒரு விஷயம் போதும், ഇനി എനിക്ക് ജീവിക്കണ്ട, இனிமே வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை, നീ ചത്താ മതി. செத்து போயிட்டானா நல்லது. നിന്റെ ഉള്ളിലിരിക്കുന്നത് ആരാന്ന് നീ അറിയണം. முதல்ல உங்களுக்குள்ள யார் இருக்கிறாங்க நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். മഹത്വത്തിന്റെ പ്രത്യാശയായ ക്രിസ്തു നിങ്ങളുടെ ഉള്ളിലിരിക്കുന്നു. மகிமையின் தேவனாகிய கிறிஸ்து உங்களுக்குள் அவர் இருக்கிறார். ഒരു ആമേൻ പറഞ്ഞേ. ஆமென். എന്നിട്ട് ഇങ്ങനെ കഞ്ചാവ് അടിച്ച പോലെ ഇരിക്കുക. நீங்க இது சொல்லும் போது இப்படி சோர்ந்து போய் இப்படி உட்கார்ந்திருக்கிறீங்க. ഹലോ. ஹalleluya. ഈ യേശുവിന്റെ നാമത്തിൽ സ്വർലോകരുടെയും ഭൂലോകരുടെയും അധോലോകരും മുഴങ്കാലൊക്കെ മടങ്ങും. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். வானத்தில் இருக்கிறவர்கள் பூமியில் இருக்கிறவர்கள் ஆமென் தாக்க எல்லா இடத்துல இருக்க எல்லாம் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக முழங்கால் எல்லாம் முடங்கும். ആ യേശു ഇപ്പൊ നിന്റെ ഉള്ളിലിരിക്കുക. ஆனா அந்த பெரிய மகான் இயேசு உங்க உள்ளத்திலே அவர் இருக்கிறார். എന്തിനാ നീ ഭാരപ്പെടുന്നത്? சரி, எதற்காக நீங்க பாரப்படுறீங்க? എന്തിനാ നീ കരയുന്നത്? எதற்காக நீங்க அழுதீங்க? இப்போ നീ വായ് തുറന്ന് പറ. நீ வாயை திறந்து சொல். അത് നിന്റെ മുമ്പിൽ താളടിയാകും. அது உனக்கு முன்பாக உன் காலுக்கு கீழே வந்து இருக்கும். ஆமென். ஹalleluya. സർപ്പശക്തിയാണെങ്കിലും, அது ஒரு பாம்பின் சக்தியா இருந்தாலும், ഗണപതിയാണെങ്കിലും, அது எந்த ஒரு தீய சக்தி, വിഷ്ണുവാണെങ്കിലും, அது எந்த ஒரு விக்கிரக ஆராதனையா இருந்தாலும், നിന്റെ കാൽ ചുവട്ടിൽ വീഴും. எந்த ஒரு விக்கிரக சக்தியா இருந்தாலும் உன் காலுக்கு கீழே வந்து அது விழும். அது പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഞാൻ തമിഴ്നാട്ടിലൊരു വീട്ടിൽ പോയി. நான் தமிழ்நாட்டுல ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். മാർത്താണ്ഡം, மார்த்தாண்டங்கிற இடத்துல. தெரியுமா? மார்த்தாண்ட பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? അവിടെ അവര് ദി പെന്തക്കോസ്ത് മിഷൻ TPM, அங்க TPM த பெண்டேகோஸ்ட் CPM நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த TPM அந்த டீம் അവര് പറയുന്ന അവര് മാത്രമാണ് വിശ്വാസികൾ. அவங்களுடைய நம்பிக்கை என்ன சொன்னா, நாங்க மட்டும் தான் விசுவாசிகள், അവര് മാത്രം എടുത്തു പോകും, മുകളിലേക്ക് പോകും. அவங்க மட்டும் தான் பரலோகத்துக்கு போவாங்க. അവര് വേറെ ആരായിട്ടും മിംഗ്ലിംഗ് ഇല്ല. அவங்க வேற யாரோடும் சேர மாட்டாங்க. അവര് പ്രേസലോട് പറയില്ല, അവരിങ്ങനെ വന്ന് ഇങ്ങനെ പോകും. அவங்க பிரேஸ் லார்ட் சொல்ல மாட்டாங்க. இப்படி பக்கத்துல வந்து இப்படி அப்படி பட்டுன்னு வேற வழியா போயிடுவாங்க. ഞങ്ങളുടെ അയൽവക്കത്തുണ്ട് ആൾക്കാര്. எங்க ஊர்ல அப்படிலாம் பக்கத்துல உண்டு. അവര് മുഖത്ത് നോക്കില്ല, அவங்க மூஞ்சு கூட பார்க்க மாட்டாங்க, ഇങ്ങനെ നോക്കുന്നുണ്ട്. இப்படி மேல பார்த்துட்டு போவாங்க. അവർ നമ്മളോട് സംസാരിക്കില്ല, அவங்க நம்மோட பேசவே மாட்டாங்க. അവരുടെ വീട്ടിൽ എനിക്ക് മീറ്റിംഗ് ഉണ്ടായി. அவங்க வீட்ல ஒரு பிரேயர் மீட்டிங் இருந்துச்சு. അവർക്ക് നല്ല അനുഗ്രഹമായി. அவங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருந்தது. അപ്പൊ അവരുടെ തന്നെ കാറ്റഗറിയിലുള്ള ദി പെന്തക്കോസ്ത് മിഷനിൽ ഒരു ടീമുണ്ട്, മറയൂർ, അതായത് മൂന്നാർ. ஆமென். மறையூர் மூணாறுல அவங்க அந்த டிபிஎம்ல இருக்கிற ஒரு பிரேயர் குரூப் உண்டாயிருந்தது. പ്രയർ ഗ്രൂപ്പ് അല്ല, അവരുടെ ഒരു വീട്. அவங்களுக்கு அங்க ஒரு விசுவாசி வீடு இருந்தது. ഈ TPM തന്നെ അവര്. இந்த டிபிஎம் காரங்க அவங்க குரூப்ல உள்ளவங்க. അപ്പം ഞങ്ങളിങ്ങനെ ഫോണിൽ അവർ പറയും ഇടത്തോട്ട് തിരിയണം, വലത്തോട്ട് തിരിയണം, മുന്നോട്ട് പോകണം. ആ വീട്ടിലെ ചേച്ചി വഴി പറയുക. அந்த வீட்டில் இருக்கிற அந்த சகோதரி போன்ல எங்களுக்கு சொல்றாங்க, ரைட்ல போங்க, லெஃப்ட்ல போங்க, நேரா வாங்கன்னு சொல்லி. ഇവരുടെ വീട് കഴിഞ്ഞ് 3 കിലോമീറ്റർ പോയി. நாங்க இவங்க வீடை தாண்டி 3 கிலோமீட்டர் போயிட்டோம். അവസാനം അവർ പറഞ്ഞു അവിടെയല്ല ഇവിടെയാ. அதுக்கப்புறம் ஐயோ ரொம்ப தூரம் போயிட்டீங்க, அங்க இல்ல இங்க பின்னாடி வாங்க. ഇതുപോലൊരു വഴിയുണ്ട്, വഴി. இப்படி ஒரு வழி உண்டு. അതിന്റെ അപ്പുറത്ത് അവരുടെ വീട്.
இதுக்கு அந்த சைடு அவங்க வீடு. ഞങ്ങൾ ഇവിടെ നിന്നിട്ട് പറയും, நாங்க இந்த ரோட்ல நின்று சொல்ற தெருல. അവര് ഇതിലേ വരാൻ പറഞ്ഞില്ല, அவங்க இந்த தெரு இப்படி நடுவுல வாங்கன்னு சொல்ல 1.5 കിലോമീറ്റർ ദൂരെ വട്ടം കറങ്ങി വരാം. அவங்க 1.5 കിലോമീറ്റർ അടുത്ത தெருக்கு போறதுக்கு 1.5 കിലോമീറ്റർ சுத்தி வர சொன்னாங்க. ഇവര് വീടിന്റെ ഫ്രണ്ടിലെത്തിയപ്പോഴാണ് ഇതല്ല ഞാൻ നിന്ന വഴി എന്ന് മനസ്സിലായി. அவங்க வீட்டு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சு, ஐயோ இங்கெல்லாம் இருக்கு இந்த பாதையில இப்படி வந்திருக்கலாம். ഞങ്ങൾ അവിടെ ചെന്നു. நாங்க அங்க போனோம். ഇതേപോലെ ഒരു ഹോൾ ഉണ്ട്. இப்படி ஒரு ஹால் இருந்தது. അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞു എനിക്ക് ബാത്റൂമിൽ പോകണം. நான் சொன்னேன் எனக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி. ഈ വീട്ടിലെ സഹോദരി പറഞ്ഞു ഞാൻ ചായ ഇടാന്ന് പറഞ്ഞ അടുക്കളയിൽ പോയി. இந்த வீட்டு சகோதரி சொன்னா சரி நான் உங்களுக்கு டீ போடுறேன்னு சொல்லி அவங்க கிச்சன் போயிட்டாங்க. അപ്പൊ ഇവരുടെ ബാത്റൂം വീടിന്റെ വെളിയിലാ. அப்ப இவங்களுடைய வாஷ்ரூம் வந்து வீட்டோட வெளியே இருக்குது. അപ്പൊ ഞാൻ ഇങ്ങനെ പുറത്തേക്ക് ഇറങ്ങാൻ തുടങ്ങുമ്പോ நான் வெளியே വീട്ടോட வெளியே ഇറങ്ങി அப்படி போகும்போது ആ വീട്ടിലെ സഹോദരൻ പറഞ്ഞു, அந்த வீட்டோட சகோதரன் சொன்னார், ചുറ്റി പോകണ്ട, நீங்க சுத்தி போக வேண்டாம், അടുക്കളയിൽ കൂടെ കറങ്ങിയാ മതി, ഷോർട്ട് കട്ട്. நீங்க கிச்சன் வழியா போனீங்கன்னா ஷார்ட்கட்டா வாஷ்ரூம் போயிடலாம். അടുക്കളയിൽ സഹോദരി ചായ ഉണ്ടാക്കുന്നു. அந்த கிச்சன்ல அவங்க அந்த சகோதரி டீ பண்ணி അടുക്കളയുടെ ഡോറിലെ സ്റ്റെപ്പ് ഞാൻ കാല് വെച്ചതും அந்த கிச்சனுடைய டோர்ல நான் கால் வச்சதும் அந்த ஸ்டெப்பு ആ അടുക്കളയിലെ സഹോദരി ആതൊരു കരയാൻ തുടങ്ങി. அந்த வேலை அந்த டீ போட்டுட்டு இருந்த ஸ்திரீ சகோதரி வந்து ஓட அழ ஆரம்பிச்சாங்க. ഭയങ്കരമായിട്ട് അലറി, ரொம்ப சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சாங்க. പ്രാർത്ഥന തുടങ്ങിയില്ല, இது வரைக்கும் ஜெபிக்கல, ആർക്കും വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചില്ല, யாருக்காகவும் ஜெபிக்கல. ഞങ്ങൾ ജസ്റ്റ് അവിടെ വന്നതേ ഉള്ളൂ. நாங்க ஜஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கோம், அவ்வளவுதான். അങ്ങനെ ഞാൻ വാഷ്റൂമിൽ പോയി തിരിച്ചു വന്നു. நான் வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு திருப்பி வந்தேன். അവര് റൂമിൽ പ്രാർത്ഥിക്കാൻ പോയിരുന്നു. அவங்க ஒரு ரூம்ல போய் ஜெபிக்கும்படியா உட்கார்ந்து. ഇപ്പൊ ഞാൻ ഇങ്ങനെ നിൽക്കുമ്പോൾ ഞങ്ങൾ നിൽക്കുമ്പോൾ നിങ്ങളെല്ലാം ഞങ്ങളെ ഫേസ് ചെയ്ത് നിൽക്കുന്നു. இப்போ எப்படி நாங்க இப்படி நிக்கும்போது நீங்க எல்லாம் எங்களை பார்த்து இருக்கீங்க ഈ இல்லையா? സഹോദരി എങ്ങനെ ഇരിക്കുന്നറിയോ? இந்த சகோதரி எப்படி இருந்தாங்க தெரியுமா? സഹോദരി ഇങ്ങനെ ഇരിക്കും. சகோதரி எல்லாம் இப்படி உல்டா இருக்கிறாங்க. തിരിയാൻ പറയും, തിരിയെ நான் சொன்னேன், திரும்பி நில்லுங்க, திரும்பி நில்லுங்க. പല്ലൊക്കെ കടിച്ചു പിടിക്കുന്നു. அவங்க ஒண்ணு இல்ல, பல்ல அப்படி கடிச்சிட்டு அப்படி நிக்கிறாங்க. ഇളകി அவங்க വയലന്റായി. அவங்க அப்படியே அமைதியாயிட்டாங்க, அழ ஆரம்பிச்சாங்க. നാഗകന്യക വന്നു ആദ്യം. நாக்கெல்லாம் அப்படி கொஞ்சம் வெளியேற ஆரம்பிச்சு. നാഗകന്യക நான் அந்த இது சாத்தானுடைய அந்த சர்ப்பத்தின் ஆவி அதுல ഇളകി ഇങ്ങനെ നാക്ക് കൊണ്ട് ഇങ്ങനെ കാണിക്കുന്നു. இந்த சர்ப்பத்தின் ஆவி நாக்கு பண்ணுவாங்களா அப்படி பண்ண ഞാൻ നിന്നെ കൊത്തും, நான் உன்னை கொத்த போறேன், നീ എന്തിനാ അവിടെ വന്നതെന്ന് വെച്ചു. நீ எதுக்கு இங்க வந்தேன்னு கேக்குது. ഞാൻ പറഞ്ഞു ഞാൻ വന്നതല്ല, എന്നെ കൊണ്ടുവന്നതാണ്. நான் சொன்னேன் நான் இங்க வரல, என்ன இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ഞാൻ നിന്നെ വഴി ചുറ്റിച്ച് വിട്ടില്ലേ? நான் உன்னை பாரு வழியை சுத்தி எவ்வளவு சுத்தி 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 உன்னை கொண்டு போனேன். 4.5 കിലോമീറ്റർ വട്ടം കറക്കി. பாருங்க 4.5 കിലോമീറ്റർ என்னை சுத்தி சுத்தி கொண்டு வந்தாங்க. ഞാൻ പറഞ്ഞു നിന്റെ സമയം തീരാ. நான் சொன்னேன் ஓன் வேலை இப்ப முடிய போகுது. അവർക്ക് 2 മക്കളുണ്ട്, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க உண்டு, 2 പെൺപിള്ള, ரெண்டுமே பொட்ட பிள்ளைங்க. ഒരാൾക്ക് 21 വയസ്സുണ്ട്, 21 21. ஒருத்தருக்கு 21 வயசு. അവൾക്ക് എണീറ്റ് നിൽക്കാൻ പറ്റില്ല, அவங்களுக்கு எந்திரிச்சு நிக்க முடியல அந்த பிள்ளைக்கு. ഇന്ന് അപ്പ വീട് ഫിക്സ് ആണ്. ഫിക്സ് அவங்களுக்கு இந்த ஃபிட்ஸ் வரும், ஜன்னி அந்த ഇവിടെ എല്ലാം മുറിവാ, വൂൺസ് ആണ്, വൂൺസ്. இங்க எல்லாமே வந்து அடிபட்ட காயங்கள் இருக்கு. അതുകൊണ്ട് അവള് ഈ വാളിന്റെ സൈഡിൽ ചാരി ഇരിക്കും. அதனால எப்பவுமே செவுத்த இப்படி சாஞ்சி தான் அவங்க உட்காருவாங்க. ഇതുപോലെ കസേരയിൽ ഇരിക്കാൻ പറ്റില്ല, சேர்ல அவங்களால உட்கார முடியாது, കട്ടിലേൽ ഇരിക്കാൻ പറ്റില്ല, கட்டில கூட உட்கார முடியாது, നിലത്ത് തറയിലിരിക്കും, தரையில செவுத்துல சாஞ்சி உட்காருவாங்க. ഈ ചേച്ചിയുടെ ഉള്ളിലുള്ള പിശാച് പറഞ്ഞു, இந்த சகோதரிக்குள்ள இருக்க அசுத்த ஆவி சொன்னது, അവൾക്കുള്ള 3ാമത്തെ വയസ്സിൽ ഞാൻ കൊടുത്തതാണ് ഫിക്സ്. அவளுடைய அந்த புள்ள 3வது வயசு இருக்கும் போதே நான் தான் அந்த பிள்ளைக்கு இந்த ஃபிட்ஸ் நோயை கொடுத்தேன். ഇപ്പൊ 21 വയസ്സായി, இப்போ 21 வயசாகுது. ഇവൾക്ക് പള്ളിയിൽ പോകാൻ പറ്റില്ല, இவங்களுக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது, പ്രാർത്ഥനയ്ക്ക് പോകാൻ പറ്റില്ല, பிரேயருக்கு போக முடியாது, ഒരു കോട്ടേജ് മീറ്റിങ്ങിന് പോകാൻ പറ്റില്ല, ஒரு காட்டேஜ் பிரேயருக்கும் போக முடியாது, വീട്ടിനകത്തിരിക്കും. வீட்டுக்குள்ள அப்படியே இருக்கும். ഞാൻ പറഞ്ഞത് എടുത്തോളാൻ പറഞ്ഞു. நான் சொன்னேன் எடுத்துக்கோ. ആ പിശാച് പറഞ്ഞു ഞാൻ എടുക്കാന്ന് പറഞ്ഞു. பிதாச்சுனா எடுத்துக்கிறேன். പിന്നെ പറഞ്ഞു വേറെ ആരൊക്കെയാ എന്നൊക്കെ വെച്ചു. வேற யாரெல்லாம்? അങ്ങനെ കുറെ ആൾക്കാരുടെ പേര് പറഞ്ഞു. நிறைய பேரோட பேர்லாம் அது சொல்லுச்சு. നീ ഇവിടെ എന്തൊക്കെ വെച്ചേക്കണോ വെച്ചു. ഇവിടെ ഏതൊക്കെ വെച്ചിട്ടുണ്ടെന്ന് പറഞ്ഞു. நான் கேட்டேன் நீ இங்க ஏதாவது ஒளிச்சு வச்சிருக்கியா இங்க ஏதாவது? അപ്പൊ അടുക്കളയിലുണ്ടെന്ന് പറഞ്ഞു. அப்ப அது சொல்லிச்சு இந்த கிச்சன்ல இருக்குது. അതെല്ലാം എടുക്കാൻ പറഞ്ഞു. நான் சொன்னேன் அதெல்லாம் வெளியே எடு. സ്റ്റെപ്പിലുണ്ട്, அந்த ஸ்டெப்ல இருக்கு, അതെടുക്കാൻ പറഞ്ഞു. அந்த கிச்சன் போற படியில இருக்கு, அதை எடுன்னு சொன்னேன். എന്നിട്ട് ലാസ്റ്റ് പറഞ്ഞു ഞങ്ങൾ 300 എണ്ണം ഉണ്ട് ഇവിടെ. அது சொல்லிச்சு நாங்க மொத்தம் 300 பேர் இருக்கிறோம். ഹലോ, ഞാൻ പറഞ്ഞു ഇന്ന് നിന്റെ അവസാനമാണ്. நான் சொன்னேன் இன்னையோட உனக்கு முடிவு வந்ததுன்னு சொன்னேன். എന്നെ ആക്രമിക്കാൻ വന്നു, அது என்னை ஆட்கொள்ள வந்தது, എന്നെ ഉപദ്രവിക്കാൻ വന്നു, என்னை കഷ്ടപ്പെടുத்த வந்தது. ഞാൻ പറഞ്ഞു നിനക്ക് എന്നെ തൊടാൻ പറ്റില്ല. நான் சொன்னேன் ஒன்னியால் என்னை தொட முடியாது, എന്റെ മേലൊരു അഭിഷേകം ദൈവം തന്നിട്ടുണ്ട്, எனக்கு கர்த்தர் அபிஷேகத்தை தந்திருக்கிறார், എന്റെ ഉള്ളിൽ യേശു ഉണ്ട്, ஏன் உள்ள இயேசு இருக்கிறார். ഇന്ന് തീരാ നിന്റെ എല്ലാ പരിപാടി. இன்னைக்கு உன் வேலையெல்லாம் இன்னையோட முடிஞ்சிரும். ഞാൻ പറഞ്ഞു ഇവിടെ അഗ്നി ജ്വാലയ്ക്കത്ത കണ്ണുള്ളവൻ, இங்கே அக்கினி ஜுவாலைக்கு ஒத்த கண்களை உடையவர்,
വെളിപ്പാട് പുസ്തകത്തിലെ அவன் வெளிப்படுத்தல் விசேஷத்துல இருக்கு இல்லையா, യോഹന്നാൻ കണ്ട ഒരു രൂപമില്ലേ, யோவான் கண்ட ஒரு ரூபத்தை நீங்க படிக்க முடியும் இல்லையா, അഗ്നി ജ്വാലക്കത്തെ കണ്ണുള്ളവൻ, அக்கினி அக்கினி நிறைந்த கண்களுடையவர். മാറത്ത് പൊൻകച്ച കെട്ടിയവൻ, ஆமே, நீங்க மார்புல பொன்னான மார்பு கவசத்தை கட்டியவர், 7 നക്ഷത്രങ്ങൾ വലം കയ്യിൽ പിടിച്ചവൻ, 7 நட்சத்திரங்களை தன் வலது கையில ஏந்தி பிடிக்கிறவர், വെള്ളോട്ടിന് സദൃശമുള്ള കാലുകളുള്ളവൻ, ஆமே, நல்ல வெள்ள இதான கால்களை உடையவர், ബ്രൗൺ സ്കാൽ, ஆமே, நல்ல ஒரு பிரவுனான ஒரு நல்ல கால்களை உடையவர், வெண்கலமான கால்களை உடையவர், பிரான்ஸ். ഇവിടെ നിൽക്കുന്നുണ്ട് യേശു. அந்த இயேசு இங்கே நிற்கிறார். ഇവിടെ മുട്ടുകുത്തി இங்கே நான் முழங்கால் படிட்டு നമസ്കരിച്ച് நான் நமஸ்காரம் பண்ணிட்டு അടിയറവ് പറഞ്ഞ് സറണ്ടർ ചെയ്ത് நான் சரண்டர் பண்ணேன், ഗുഡ് ബൈ പറയാൻ പറഞ്ഞു. குட் பை போன்னு சொல்லி சொன்னேன். അത് മുട്ടുകുത്തി அது முழங்கால் படிக்கிட்டது. നമ്മളിങ്ങനെ ഒരു സാധനം കൊടുക്കുന്ന പോലെ ഇങ്ങനെ വെച്ചു. எங்க நம்ம பொருளை ஏதாவது கொடுப்போம் இல்லையா, கையில இப்படி கூட அது மாதிரி യേശുവിന്റെ കാൽപാദത്തിൽ വെച്ച് മറിഞ്ഞു വീണു. இயேசுடைய கால் படியிலே காலில் அது வைத்து அது அங்கே விட்டு போய். ഇത് എങ്ങനെ സംഭവിച്ചു? இது எப்படி ஆனது? നമ്മുടെ ഉള്ളിൽ நமக்குள்ள യേശുവുണ്ട്. இயேசு இருக்கிறார். സാധാരണ വ്യക്തിയല്ല. நீ சாதாரண மனிதன் அல்ல. ഹലോ, ஆமென். നിനക്ക് നല്ല വീടില്ലെങ്കിലും കാറില്ലെങ്കിലും ബംഗ്ലാവില്ലെങ്കിലും നല്ല ഡ്രസ് ഇല്ലെങ്കിലും, உங்களுக்கு நல்ல வீடு இல்ல, கார் இல்ல, பங்களா இல்ல, போடுறதுக்கு நல்ல துணி இல்லனாலும் നിന്റെ ഉള്ളിലുള്ളവൻ ഈ ലോകത്തിൽ ഉള്ളവനേക്കാൾ വലിയവനാ. இந்த ஆனால் எனக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்துல இருப்பவனை காட்டிலும் பெரியவர். ஹalleluya, ആമേൻ. ஆமென். ഞാൻ സുരേഷ് അത് ചെയ്തു എന്ന് പറയാനല്ല പറഞ്ഞത്. சுரேஷ் இது செய்தார் என்று சொல்றதுக்காக அல்ல நான் சொன்னது. നിങ്ങളുടെ ഉള്ളിലുള്ള യേശുവിനെ നിങ്ങൾ തിരിച്ചറിയണം. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை நீங்க நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். നിങ്ങളുടെ വീട്ടിൽ ഒരു പ്രശ്നം വരുമ്പോൾ, உங்க வாழ்க்கையில வீட்ல ஒரு பிரச்சனை வரும்போது എന്താ പറയേണ്ടത്? என்ன சொல்லணும்? ഇതെന്റെ വിധിയാ, ഇത് എന്നെയും കൊണ്ടുപോകും, അങ്ങനെ പറയണം. இது எனக்கு விதி, எனக்கு விதிச்சது இதுதான், இது இப்படிதான் என் வாழ்க்கையில் நடக்கும், അങ്ങനെയല്ല പറയണ്ടേ. പിശാചേ, அப்படி சொல்லக்கூடாது. பிசாசே, നീ എന്റെ വീട്ടിലേക്ക് വരാൻ നിനക്ക് അനുവാദമില്ല. என் வீட்டுக்குள்ள வரதுக்கு உனக்கு எந்த அனுமதியும் கிடையாது. ഹലോ, ஆமென். ഒരു ആമേൻ പറ. ஆமென். പറയോ? சொல்வீங்களா? ஆமென். നിങ്ങൾ നാളെ പറയോ? അങ്ങനെ വീട്ടിൽ പ്രശ്നം തുടങ്ങുമ്പോൾ, உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது, വഴക്കുണ്ടാവുമ്പോ, ஆமென், ஒரு வாக்குவாதம் ஏதாவது பிரச்சனை வரும்போது, യേശുവിന്റെ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தினாலே അതിന്റെ മൂലകാരണമായ സ്പിരിറ്റിനോട് പറ. அதுக்கு பின்னணியில இருக்கிற அந்த பொல்லாத ஆவியை பார்த்து நீ சொல்லு, വഴിയിൽ കൂടെ പോയാൽ മതി, ഇങ്ങോട്ട് വരരുത്. நீ பாரு அந்த முடுக்கு வழி அப்படி வெளியே போயிரு, என் வீட்டுக்குள்ள நீ வராத. ഇവിടെ യേശുവിന്റെ രക്ത അടയാളമുണ്ട്. ஏன் என்று சொன்னால் இங்க இயேசுவின் இரத்த முத்திரிகை பட்டிருக்கிறது. ദേവനുടെ ദൂതൻ എനിക്ക് വേണ്ടിയുണ്ട്. கர்த்தருடைய தூதனானவர் எனக்காய் இருக்கிறார். ஆமென், ആമേൻ. ஆமென். ചാർജ് ആവട്ടെ. நம்ம சார்ஜ் ஆகணும். ஆமென், ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദീർഘദർശിയോട് ദൈവം പറഞ്ഞു, தீர்க்கதரிசியோட கர்த்தர் சொன்னார், ദാവീദിന്റെ, ഇശായിയുടെ മകനായ ദാവീദിന്റെ തലമുകളിൽ நீ தாவீதுடைய சிரசின் மேலே തൈലക്കൊമ്പ് എടുത്ത് ഒഴിക്കാൻ പറഞ്ഞു. உன் கொம்பை எடுத்து அந்த தைலத்தை அவன் சிரசிலே ஊற்று என்று சொன்னார். അത് ഒഴിച്ചു. அதை அவர் ஊற்றினார். അവനിപ്പോ പടക്കളത്തിലേക്ക് പോയി. இப்பொழுது அவனோ படைகளுக்கு ராணுவத்தின் மத்தியிலே போனான். അവന്റെ ചേട്ടന്മാർ അവിടെ നിന്ന് യുദ്ധം ചെയ്യാൻ നിൽക്കുക. அவனுடைய அண்ணமாரெல்லாம் அங்க நின்று யுத்தம் பண்ணதுக்காக நிக்கிறாங்க. അവരുടെ രാജാവുണ്ട് സൗൽ. அவங்களுக்கு ஒரு ராஜா உண்டு, சவுல். സൗല് വീട്ടിൽ ഇങ്ങനെ കൂടാരത്തിൽ ഇരിക്കുക. சவுல் அவனுடைய மாளிகையில் அங்க வீட்டுல கூடாரத்துல இருக்கிறான். പട്ടാളക്കാരോട് പറഞ്ഞു, നിങ്ങൾ പോയി യുദ്ധം ചെയ്തോ, ഗോലിയാത്ത് നിങ്ങളെ വെട്ടിക്കൊന്നോളും. அவன் ராணுவத்தை பார்த்து அவர் சொல்றாரு, நீங்க போய் யுத்தம் பண்ணி நீங்க கோலியாத்தை நீங்க அடிச்சு, ഞാനിവിടെ തിന്നു കുടിച്ച് ഞാനിവിടെ ഇരുന്നോളാം. நானும் என் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு திருப்தியாகி நான் உட்காந்துக்கிறேன். അവിടെയാണ് ദാവീദ് കല്ലെടുത്തിട്ട് ഒറ്റ വീശി എറിഞ്ഞപ്പോ, அங்கே தானே தாவீது ஒரே ஒரு கல்லை வைத்து கோலியாத்தை மேல் அடித்த போது ഇങ്ങനെ വീണു. கோலியாத் இങ്ങനെ இப்படி கிறங்கி விழுந்தான். ദാവീദ് ഓടിച്ചെന്നു. தாவீது ஓடி போனான். അവിടെ എഴുതിയിരിക്കുന്നു, ഭയങ്കരമായ വെയിറ്റ് ഉള്ള ഒരു വാളാണ് അവന്റെ കയ്യിലിരിക്കുന്നത്. அங்கே சொல்லப்படுகிறது, கோலியாத்தோட கையில இருந்த ஒரு வாள் ரொம்ப பாரமான ஒரு வெயிட்டான ஒரு வாள். ഇവൻ ആകെ എടുത്തിട്ടുള്ള ഒരു വെയിറ്റ് ഇത്രയും മുതൽ ഒരു കമ്പ ആടിനെ മേയ്ക്കാൻ. அவன் கையில இருந்த அவ்வளவு பெரிய ஒரு வெயிட்ல ஒரு சின்ன கம்பு, ஆடு மேய்க்கிற ஒரு கம்பு. ഇവൻ വാള് വലിച്ചത് ഇങ്ങനെ ആടാൻ തുടങ്ങി. இவன் அந்த வாளை தூக்கும் போதே இவன் இப்படி ஆட ஆரம்பிச்சான். தாவீது അവൻ എങ്ങനെ എടുത്തു, ഇങ്ങനെ ഒറ്റ വെട്ട് വെട്ടി. அவனால முடிஞ்ச அளவுக்கு அந்த வாளை மேல தூக்கி கோலியாத்தோட தலையை நேரா வெட்டினான். வெட்டி தலைய சரீரத்திலிருந்து தள்ளி போட்டான். ആളുകളെല്ലാം അത്ഭുതപ്പെട്ടു പോയി. ஆமே, அங்க இருக்க ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். ഇതുവരെ ഒരു കഴിവും, ഹലോ,
ഇതുവരെ ഒരു കഴിവുമില്ലെന്ന് പറഞ്ഞവൻ, இதுவரைக்கும் இவனுக்கு ஒண்ணுமே முடியாது என்று சொன்னவன், വീട്ടുകാര് തള്ളിക്കളഞ്ഞവൻ, வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாம் தள்ளி விட்டவன், നാട്ടുകാര് തള്ളിക്കളഞ്ഞവൻ, அவன் ஊர்ல இருக்கிறவங்க தள்ளி விட்டாங்க. ഇപ്പൊ രാജാവ് ആളയച്ച് വിളിക്കുക. இப்பொழுது ராஜா ஆளை அனுப்பி அழைப்பிக்கிறார். ഹലോ, ഇങ്ങനെ ചേർത്ത് പിടിച്ചിട്ട് നീ ആരുടെ മകനാ? இப்பொழுது கெட்டி பிடிச்சிட்டு கேட்கிறார், எப்பா நீ யாரோட பிள்ளை? നീ ഇനി എങ്ങും പോകണ്ട, நீ இனிமே வேற எங்கேயும் போவாத, ഇനി നീ കാട്ടിൽ ആടിനെ മേയ്ക്കരുത്, இனிமே நீ காட்டுல போய் ஆடலாம் மேய்க்காத, നിന്റെ മേൽ വിശേഷപ്പെട്ട ഒരു അഭിഷേകമുണ്ട്, உன் மேல விசேஷித்த ஒரு அபிஷேகம் உண்டு, നിന്റെ കൂടെ ദൈവമുണ്ട്, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார், നീ എന്റെ കൂടെ ഇരുന്നാ நீ என் கூட இரு. ஆமென். ഹലോ, ஹல்லேலூயா. നാളെ നിന്നെ നോക്കി നിന്റെ കുഞ്ഞുങ്ങളെ നോക്കി ആളുകൾ പറയണം, உங்க நாளைக்கு உங்களை பார்த்து உங்க பிள்ளைங்களை பார்த்து இந்த உலகத்தார் சொல்லணும், അവന്റെ കൂടെ ദൈവമുണ്ട്, அவனோட கர்த்தர் இருக்கிறார். ഹലോ, ஹல்லேலூயா. ഒരു ആമേൻ പറ. ஆமென். എവിടെ? சொல்லி சொல்ல நீங்களே சொல்லுங்க, அப்பதான் அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். സൗൽ രാജാവ് சவுல் ராஜா തന്റെ ശരീരത്തിലുണ്ടായിരുന്ന കിരീടം കൊടുത്തു, தன் சரீரத்துல இருந்த எல்லாம் அந்த கிரீட வஸ்திரத்தை எல்லாம் கொடுத்தாரு, അവന്റെ ഹെൽമെറ്റ്, ഇവിടെ ஷீல்டு, வாளு எல்லாம் கொடுത്തു. அவர் போடுகிற அந்த தலைக்கு சீரா எல்லாம் அந்த எல்லாத்தையும் அவர் என்ன செய்தாரு? தாவீதுக்கு கொடுத்தாரு. അവനെല്ലാം ഇട്ട് നോക്കി, அவன் அந்த தலை சீரா அந்த எல்லா கேடகம் எல்லாம் போட்டான். തലയിൽ ഹെൽമെറ്റ് വെച്ചത് അവൻ ആടിപ്പോയി. அந்த தலை சீரா போட்ட உடனே அவன் வெயிட் தாங்க முடியாம இப்படி 20 കിലോ വെയിറ്റ് ഉണ്ട് ഈ സാധനം. 20 கிலோ வெயிட் உள்ள ஒரு ஹெல்மெட் அது. അത്രയും വെയിറ്റാ. அவ்வளவு வெயிட், அந்த பொருட்கள் எல்லாம் அவ்வளவு வெயிட் ஆனது. വാള് കൊണ്ട് വെട്ടിയാലും തലയ്ക്കൊന്നും പറ്റരുത്. அவன் பெரிய வாளை வச்சு தலையை வெட்டினாலும் தலைக்கு அது ஒண்ணுமே ஆகாது. അതുകൊണ്ടാ ഇരുമ്പിന്റെ ഹെൽമെറ്റ് വെക്കണേ. அதனாலதான் அந்த இரும்புல அந்த ஒரு தலை சீரா அந்த ஹெல்மெட் அவன் അമ്പ് வச்சிருக்கான். വിട്ടാലും തുളയരുത്. அம்பு விட்டாலும் நெஞ்சில எதுவுமே அது இது பண்ணாது. അതിനാണ് ഇവിടെ ഒരു ഷീൽഡ് വെച്ചിട്ടുണ്ട്. அதனாலதான் இங்க ஒரு மார்க் கவசம் வச்சிருக்காங்க. ഹലോ, ஆமென். വാള് കൊണ്ട് വെട്ടിയാലും ഇവനേക്കാതിരി ഒരു പരിചയമുണ്ട്. ஆமென். மாலை கொண்டு தூக்கி அடிக்க போனாலும் இவனை தடுத்து நிக்கிறதுக்கு கையில ஒரு நல்ல ஒரு ഇവൻ പറഞ്ഞു, ഇതൊന്നും എനിക്ക് ശീലമില്ല. இவன் சொன்னா இதெல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது. സൗൽ ദാവീദിനെ ചേർത്ത് പിടിച്ചു. சவுலோ தாவீதை சேர்த்து அணைத்து கொண்டார். ആളുകൾ പറയാൻ തുടങ്ങി, மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க, സൗൽ 1000 കൊന്നോ. சவுல் கொன்றது 1000, കൊന്നത് ദാവീദ് 10,000. தாவீது கொன்றதோ 10,000 என்று சொல்லி. ஆமென். ഹലോ, ஹல்லேலூயா. അതുവരെ ദാവീദേ നീ എന്റെ കൂടെ നിന്നോ എന്ന് പറഞ്ഞ സൗൽ രാജാവ്, அது வரைக்கும் தாவீதே நீ என் கூட இருந்துக்கான்னு சொன்ன சவுல் ராஜா ഇവനെതിരായി, இவனுக்கு விரோதமாய் எழும்பினார். ஆமென். നീ ധൈര്യമായിട്ട് പോയിക്കോ എന്ന് പറഞ്ഞതാ സൗൽ രാജാവ്, நீ தைரியமா போ நான் இருக்கிறேன்னு சொன்ன அந்த சவுல் ராஜா ഇവനെതിരെ തിരിഞ്ഞു. இப்பொழுது இந்த தாவீதுக்கு எதிராய் அவர் അവൻ திரும்பினார். കുന്തം എറിയാൻ തുടങ്ങി. കുന്തം. அவனுக்கு வாளால குத்த அவர் முயற்சி பண்ணார். അവൻ തപ്പിച്ച് രക്ഷപ്പെട്ടു. அவன் அங்கிருந்து தப்பி ஓடி போனார். കുറെ കാലങ്ങൾ കഴിഞ്ഞു. கொஞ்ச நாட்கள் கடந்தது. ദൈവം സൗലിനെ തള്ളിക്കളഞ്ഞു. கர்த்தர் சவுலை தள்ளினார். ആ സ്ഥാനത്തേക്ക് ദാവീദിനെ വിളിച്ചു കൊണ്ടുവന്നു. அதே இடத்துல கர்த்தர் தாவீதை உயர்த்தி அந்த இடத்துக்கு கொண்டு സൗൽ രാജാവിന്റെ എല്ലാ അനുഗ്രഹങ്ങളും എല്ലാ അധികാരങ്ങളും சவுல் ராஜாவுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் அதிகாரங்களும் ദാവീദിന് കൊടുത്തു. தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார். സൗൽ രാജാവിന്റെ മാർബോട് കിടന്ന ഭാര്യമാർ എന്ന് പറഞ്ഞ പെണ്ണുങ്ങൾ, ஆமென். சவுல் ராஜாவோடு சேர்ந்து இருந்த அந்த பெண்கள், അത് ദാവീദിന് ദൈവം കൊടുത്തു. அது தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார். രാജ്യം കൊടുത്തു, ராஜ்யபாரத்தை கொடுத்தார், സിംഹാസനം കൊടുത്തു, சிங்காசனத்தை கொடுத்தார், അധികാരം കൊടുത്തു. அதிகாரம் கொடுத்தார். അങ്ങനെ പോയിക്കൊണ്ടിരിക്കുമ്പോൾ அப்படி நாட்கள் சென்று கொண்டு അമാലേക്കർ വന്ന് ഇവന്റെ ഭാര്യമാരെ കൊണ്ടുപോയി. அமலேக்கியர் வந்து இவனோட வீட்டுல இருக்க பெண்கள் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. വെപ്പാട്ടിമാരെ, സ്റ്റെപ്പിനികളെ കൊണ്ടുപോയി. அவனுடைய இருக்கிற தாதிமார்கள் எல்லாத்தையும் அவங்க இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. സ്ട്രോങ് ആയിട്ടുള്ള പട്ടാളക്കാരെ അടിച്ചു കൊണ്ടുപോയി. நல்ல பட்டாளத்துல எல்லாம் நல்ல வீரனா இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. ദാവീദിന് കൊട്ടാരം നഷ്ടപ്പെട്ടു, தாவீதுடைய வீடு நஷ்டப்பட்டது, സിംഹാസനം നഷ്ടപ്പെട്ടു, சிங்காசனம் நஷ்டப்பட்டது, രാജ്യം നഷ്ടപ്പെട്ടു, ராஜ்யம் நஷ்டப்பட்டது, അധികാരം നഷ്ടപ്പെട്ടു, அதிகாரம் இல்லாமல் போனது, ഭാര്യമാരില്ല, வீட்டில் இருந்த பெண்கள் ஒன்றும் இல்லை, സ്ട്രോങ് ആയ പട്ടാളക്കാരില്ല. ஆமென். நல்ல தைரியசாலியாக வீரராகிய பட்டாளக்காரர் யாரும் இல்லை. അങ്ങനെ പോയിക്കൊണ്ടിരിക്കുമ്പോൾ அப்படி போய் கொண்டிருக்கும் போது ദാവീദിന്റെ സ്വന്തം രക്തത്തിൽ പറഞ്ഞ അബ്ശാലോം രാജകുമാരൻ, அவனுடைய சொந்த பிள்ளையாக அப்சலோம் என்ற ராஜகுமாரன், ഇവനെതിരെ വാളോങ്ങി. அவன் தன் தகப்பனாருக்கு எதிராய் வாளை ഇനി தூக்கினான். ഞാനാ രാജാവ്, இனிமே நாதான் ராஜா. എന്നിട്ട് അവനെ ദാവീദിനെ കൊല്ലാൻ നടക്കുക. அப்படி தாவீதை கொல்லும்படியாக அப்சலோம் வகை தேடினான். ഹലോ, ஆமென்.
ഒരു വശത്ത് തന്റെ രക്തത്തിൽ പിറന്ന അബ്സാലോം രാജകുമാരൻ, ஒரு சைடுல தன்னுடைய சொந்த ரத்தம் தன் பிள்ளை அப்சலோம் ராஜகுமாரன், മറുവശത്ത് തന്റെ യജമാനനായ സൗൽ രാജാവ്. இன்னொரு பக்கத்திலேயோ சவுல் ராஜா தன்னுடைய எஜமானனாகிய சவுல். ദാവീദ് ഇപ്പോൾ ഗുഹയ്ക്കകത്താ പാർക്കുന്നത്. இப்ப தாவீது ஒளிஞ்சு குகைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். ഈ ഗുഹയുടെ പ്രത്യേകത, இந்த குகையோடைய ஒரு சிறப்பு தன்மை என்ன சொன்னா, അതിന് ഫ്രണ്ട് മാത്രമേ വലുതുള്ളൂ, அதோடைய வாசல் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். അങ്ങ് അറ്റത്തേക്ക് ഇങ്ങനെ ചെറുതായി ചെറുതായി വരും. உள்ள போக 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 குகை என்ன செஞ்சுட்டு போகும், നിവർന്ന് നിൽക്കാൻ പറ്റില്ല, എങ്ങനെ ഇരിക്കും. நம்ம எலும்பி நிக்க முடியாது, நம்ம இப்படிதான் இருக்கணும். അപ്പോഴാണ് സൗൽ രാജാവ് ഫ്രണ്ടിൽ വന്ന് കിടക്കുക. அப்பொழுதுதான் சவுல் வந்து அந்த குகை வாசல்ல வந்து அவர் படுத்திருக்கு. അവിടെ കിടന്നുറങ്ങി. அங்க கிடந்து தூங்கிட்டார். அந்த ദാവീദ് പതിയെ പോയി சவுல் தாவீது அமைதியா போய் അവന്റെ ഷോളിന്റെ അറ്റം വെട്ടി. അവിടെ அந்த சட்டையுடைய அந்த ஓரத்தை அவர் என்ன செஞ்சாரு, അപ്പുറം കിടന്നിട്ട് ഇത് തൂക്കി പറഞ്ഞു. அங்கே இருக்கிற உடனே அவர் தூக்கி எடுத்து கொண்டு வந்தார். ഈ ചട്ടയുടെ കഷ്ണം പീസ്, இந்த மாதிரி உன் சட்டையோட காலர் பீஸ், ഒരു പീസ് വെട്ടി എടുത്തിട്ട് அந்த காலர் பீஸை ஒன்று வெட்டி எடுத்துட்டு സൗലിനോട് പറഞ്ഞു. சவுலோட அவர் சொன்னது, രാജാവേ, ராஜாவே, ഞാൻ ഒരു തെറ്റും ചെയ്തിട്ടില്ല, நான் ஒரு தப்பும் பண்ணல, എനിക്ക് നിനക്ക് എന്നെ വേണമെങ്കിൽ ഇപ്പൊ കൊല്ലാമായിരുന്നു, எனக்கு வேணும்னா இப்பொழுதே நான் உங்களை கொன்னிருக்க முடியும், പക്ഷേ ഈ നിന്റെ ചട്ടയുടെ കഷ്ണം കണ്ടോ പീസ്, பாத்தீங்களா உங்க சட்டை காலருடைய பீஸை பாத்தீங்களா, ഞാൻ ഇന്ന് വരെ ഒരു തെറ്റും ചെയ്തിട്ടില്ല, நான் இதுவரைக்கும் ஒரு தப்பு கூட நான் பண்ணல. എന്നിട്ടും സൗൽ രാജാവ് ഇവനെതിരായി. ஆனாலும் சவுல் இவனுக்கு எதிராய் மாறினார். ഇവിടെ 61-ാം സംഗീതം 61ஆம் சங்கீதம் വായിച്ചേ, வாய்த்தோ ഒന്നാമത് വായി, முதல் வார்த்தை 61 ஒருத்தர் வாசிங்க. ഓയാ. ஆமென். ஆமென். അതിന്റെ 6-ാമത് വചനം വായിച്ചു. 6-ാമത് 6வது வார்த்தை ஒருத்தர் வாசிங்க. ஆமென். ആമേൻ പറ. ஆமென். നിന്റെ നാളിനോട് നാൾ കൂട്ടും. உன்னை நாட்களோடு கர்த்தர் ஆயுசோடு ஆயுசை கூட்டுகிறவர். ശത്രു നിനക്കെതിരെ വന്നാലും, சத்துரு உனக்கு எதிராய் வந்தாலும், പോരാട്ടങ്ങൾ വന്നാലും, எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும், നിന്റെ നാളിനോട് നാൾ കൂട്ടുന്ന ദൈവം ஆயுசோடு ஆயுசை கூட்டுகிற கர்த்தர் എന്തിനാണെന്നറിയോ? எதற்காக தெரியுமா? എല്ലാ കാലത്തും ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ നിലനിൽക്കണം. நீ எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும்படியாக. ஆமென். ആമേൻ. ஆமென். അതിനാ ദൈവം നിന്നെ മകനായി വിളിച്ചത്. அதற்காகவே கர்த்தர் உன்னை மகனாக மகளாக അതിനായി அழைத்திருக்கிறார். ദൈവം നിന്നെ മകളായി വിളിച്ചത്. அதற்காகவே கர்த்தர் உன்னை மகளாய் அழைத்திருக்கிறார். 2000 വർഷങ്ങൾക്ക് മുൻപ് கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்பாக കാൽവരി കുലമരത്തിൽ கால்வரி குரூஸ்ல നിനക്ക് വേണ്ടി അവസാനത്തുള്ളി രക്തവും തന്നത്, உனக்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை இந்த உலகத்தில் சிந்தினது. ഇരുവശത്തേക്കും കൈകൾ നീട്ടി നിൽക്കുന്ന യേശു, இரண்டு பக்கம் தன் கரங்களை விரித்து நிற்கிற இயேசு. ഒരു വശത്ത് ജാതികളും, அவன் ஒரு சைடுல புறஜாதிகளும், ഒരു വശത്ത് യഹൂദന്മാരും, ஒரு சைடுல யூதர்களும். അവരെ തന്റെ നെഞ്ചിലേക്ക് വലിച്ചടിപ്പിക്കാൻ 2 കരവും നീട്ടി നിൽക്കുക. ஆமென். அவர் தன்னோடு செஞ்சோடு அடிக்க முடியாது 2 கரங்களை அவர் விரித்து நிறுத்தி கொண்டிருக்கிறார். എന്നെക്കുറിച്ച് വേദപുസ്തകത്തിൽ തിരുവഴുത്തുകളിൽ എന്തെങ്കിലും എഴുതി ബാക്കിയുണ്ടോ? தன்னை குறித்து தீர்க்கதரிசன புத்தகங்களை எழுதி இருக்கிறது ஏதாகிலும் இன்னும் குறைபட்டு இருக்கிறதா, பாக்கி இருக்கிறதா? എല്ലാം തിരിഞ്ഞു നോക്കി, எல்லாவற்றையும் அவர் மறுபடித்து யோசித்து திரும்பி பார்த்தார். യേശു പറഞ്ഞു എല്ലാം നിവൃത്തിയായി. அப்பொழுது கடைசியா இயேசு சொன்னார், எல்லாம் முடிந்தது, It is finished. எல்லாம் முடிந்தது. ഇനി നിനക്ക് ഒരു ശാപവും ഇല്ല, இனிமேல் உன்மேல் உனக்கு எந்த சாபமும் இல்லை, നിനക്ക് ഒരു പാപവും നിലനിൽക്കില്ല. உனக்கு முன்பாக உன்னுள்ள எந்த பாவம் நிற்பதில்லை. എന്നിട്ട് യേശു പറഞ്ഞു, இயேசு சொன்னார், പിതാവേ, பிதாவே, എന്റെ ആത്മാവിനെ என் ஆத்துமாவை ഞാൻ നിന്റെ കരത്തിൽ തരാം. நான் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். നീ ദൈവത്തിന്റെ മകനായി തീരാ. நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறும்படியா, ഞാൻ ദൈവത്തിന്റെ മകനായി തീരാ. நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறும்படியா. കാൽവരി കുലമരത്തിൽ യേശു എനിക്ക് വേണ്ടി രക്തം ചിന്തി. கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் எனக்காய் இரத்தம் சிந்தினார்.
ഇനി നീ ചെറുതാണ് പുഴുവാണെന്ന് നീ പറയരുത്. இனிமே நான் சிறியவன் ஒரு புழு என்று சொல்லி நீ சொல்லாதே. കൃമിയാണെന്ന് നീ പറയരുത്. நான் வேறு புழு தூசி என்று நீ சொல்லாதே. നിന്റെ ശരീരം കൊണ്ട് നീ ചെറുതാണെങ്കിലും நீ சரீரத்தின் ரீதியிலே சிறியவனாய் இருந்தாலும் നിന്റെ ഉള്ളിലിരിക്കുന്ന യേശു വലിയവനാ. உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென் ஆமென். നിനക്ക് ആരോഗ്യമില്ലെങ്കിലും, உனக்கு நல்ல உடல் சக்தி இல்லனாலும், സൗന്ദര്യം ഇല്ലെങ്കിലും, நல்ல அழகு இல்லனாலும், വിദ്യാഭ്യാസം ഇല്ലെങ്കിലും, நல்ல படிப்பு இல்லனாலும், പണമില്ലെങ്കിലും, பணம் இல்லனாலும், യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ എന്ന് നീ പറഞ്ഞാൽ, இயேசுவின் நாமத்தினால் என்று சொல்லி நீ வாயை திறந்து சொன்னா, പിശാച് നിന്റെ മുൻപിൽ മുട്ടുകുത്തും. சாத்தான் உனக்கு முன்பாக முழங்கால் படியிடுவான். ஆமென் ஹalleluya. നമ്മൾ എണീറ്റ് നിൽക്കുക. நாம எல்லாரும் எந்திரிச்சு நிப்போம். எழும்பி நிக்கலாம் எல்லாரும். ஹalleluya ரிவாரா சதரவன